திருமுறை பாடி பாவனா அவர்களுக்கு மலையாளிகள் जय सद्गुरु महाराज की राधे कृष्ण। आपदाम् अपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहं। सन्नद्धः कवची खड्गी चापबाणधरो युवा गच्छन्नमाग्रतो नित्यं रामः पातु सलक्ष्मणः। ஆஸ்திக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். இன்றைய தினம் நமக்கெல்லாம் ஒரு சௌபாகியம். ராம நவமி இந்த உற்சவம் ரொம்ப சிறப்பா இங்க நடந்துட்டு கொண்டிருக்கு. கேரள பிரதேசத்துல கர்ப்போத்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராம நவமிக்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி வந்து ஆரம்பிச்சு ராம நவமி வரைக்கும் ரொம்ப விசேஷமா கொண்டாடி அதுக்கு மறுநாள் ஆஞ்சநேய உற்சவம் அப்படின்னு ரொம்ப சிறப்பா வைபவமா கொண்டாடி முடியுமா. இங்க ராம நவமியிலிருந்து ஆரம்பிச்சு உற்சவம் தொடர்ந்து 10 நாள் ரொம்ப விமர்சையா நடந்திருக்கு. அதுல விபீஷண சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு அடியனுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதுக்காக பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு பகவானுக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு ஆச்சாரியர்கள் குருக்கள் எல்லோருக்கும் என்னுடைய கிருதஜ்ஞதை நமஸ்காரங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறோம். விபீஷண சரணாகதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு கட்டம் ராமாயணத்தில். ராமாயணத்தை பற்றி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, சிறப்பாக சொல்லலாம். ஆழ்வார் ராமாயணத்தை பற்றி சொல்லும் பொழுது கற்பார் இராமதிரான எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு அவரே அடுத்து கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பாடும் பொழுது கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ அப்படின்னு பாருங்க. கற்பார் ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரோ. கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ராமன் கிட்ட தான் நிறைய நம்ம கற்றுக்கணும். அப்படின்னா ராமனை பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா எப்படி ஒரு விஷயத்தை செய்யணும், தர்மத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றத நடத்தி காட்டியவர் ராமன். அதனால நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கற்க வேண்டும் அப்படின்னா கற்பா ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரோ. அப்போ ராமன் கிட்ட இருந்து கற்றுக்காம வேற யார்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லும் பொழுது கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியெல்லாம் மற்றும் கேட்பரோ. நல்ல விஷயங்கள் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னா கிருஷ்ணானுபவத்தை பற்றி கேட்கணும், கிருஷ்ண லீலைகள் பற்றி கேட்கணும். ராமனுடைய சரித்திரத்திலிருந்து நம்ம கற்றுக்கணும். ராமன் என்னென்னலாம் செய்து காட்டினாலோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும், அதை நாம செய்யணும். கிருஷ்ணன் என்னென்னலாம் சொன்னாலோ பகவத்கீதையில அவ்வளவு உபதேசங்கள் சொல்லியிருக்கார், அதெல்லாம் நம்ம கேட்கணும், அதை நம்ம எடுத்துக்கணும். ராமன் செஞ்சதெல்லாம் நம்மால செய்யணும். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடத்தி காட்டியிருக்காரோ அதையெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டியதுதான். கிருஷ்ணர் செஞ்சதெல்லாம் நம்ம செய்யலாமா அப்படின்னா அது முடியாது. அவர் பல விதமான லீலைகள்லாம் நினைப்பார், அந்த லீலைகள்லாம் நம்மளால செய்ய முடியாது. அதனால தான் அவரை பற்றி கேட்கணும், அவர் சொன்னதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு அந்த ராமாயணம் முழுக்கவே சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அந்த சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றா அப்படின்னா சாஸ்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு சில டெஃபினிஷன்ஸ்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா உபக்கிரமோபசம்ஹாரம், ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிச்சு முடிவு வரைக்கும் ஒரே விஷயமானது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கணும். ஒரு அபூர்வமான அர்த்தத்தை பற்றி சொல்லியிருக்கணும், அதுக்கு சிறப்பான பலன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும், பலவிதமான உதாரணங்கள் சொல்லியிருக்கணும் அப்படின்னு நிறைய இலக்கணங்கள்லாம் வகுத்து வச்சிருக்காங்க.
அந்த வழியில பார்த்தோம் அப்படின்னா ராமாயணத்துல பார்க்கும்போது எத்தனை சரணாகதி இருக்கு. ஆரம்பத்துல தேவர்கள் பிரம்மா கிட்ட போய் முறையிடலாம். இந்த ராவணன் இருக்கானே தசகண்டன், அவனுடைய அக்கிரமம் தாங்க முடியல, நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு பொழுது பிரம்மா என்ன சொல்றார், பாம்போரம் எல்லாரும் பரமபதத்துக்கு போய் பெருமாள் கிட்ட சிறியப்பட்டியான சிவன் நாராயணன் கிட்ட சரணாகதி பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு கூட்டிட்டு போற. அங்க ஆரம்பிச்ச சரணாகதி அதுக்கடுத்து எவ்வளவு சரணாகதி வருது. ராமன் காட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது ராமன் கிட்ட லக்ஷ்மணன் சரணாகதி பண்றார், பின்னாடியே பரதன் வந்து சரணாகதி பண்றார், அதுக்கடுத்தாக காக்காசுரன் சரணாகதி பண்றான், அதுக்கடுத்து ராமரே சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி பண்றார், பின்னாடி விபீஷணன் சரணாகதி. இப்படி கடைசி வரைக்கும் இந்த சரணாகதியானது வைபவமாக ஒரு சிறப்பாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ராமாயணம் அப்படிங்கிறது சரணாகதி தத்துவத்தை சொல்லப்பட வந்த ஒரு சாஸ்திரம் அப்படின்னு தெளிவாக சொல்லி வச்சிருக்காங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. சரணாகதினா என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்புறமா விபீஷணன் எப்படி சரணாகதி பண்ணா, எவ்வளவு சரணாகதி இருந்தாலும் ஏன் விபீஷண சரணாகதி ரொம்ப உத்தமமானது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுல முதல்ல சரணாகதினா என்ன அப்படிங்கிறத பாவனம் சொல்லுவா. அது முடிஞ்சாக்கப்புறம் விபீஷண சரணாகதி எப்படி அப்படிங்கிறத மேற்பட்டு நாம பார்க்கலாம். இப்போ பாவனா வீட்டுக்கு வரேன், நாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல
இருக்கோ அதை என்கிட்ட சொல்லு. லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்லு. நான் உங்கள் கவலையா நீக்கிண்டே வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டு அவன் சொன்னான், பெருமாளே எனக்கு என்னால படிக்கவே முடியல. படிக்கிறது அப்படிங்கிறது பெரிய கதையா இருக்கு அப்படின்னா அது பெருமாள் நான் சொல்றேன், சரி நீ கவலைப்படாத, உனக்கு நல்லா படிப்பு வரும் அப்படின்னு அவங்க சொன்னேன். மறுபடியும் அவன் கவலைப்பட்டான். இப்ப ஏன்னு பார்த்தா பெருமாளே எனக்கு நல்ல வாழ்க்கை அமையுமான்னு தெரியல அப்படின்னா சரி நீ கவலைப்படாத, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு பெருமாள் ஆசீர்வாதம். மறுபடியும் அவன் சொல்றான், பெருமாளே எனக்கு நல்ல வேலை கிடைக்குமான்னு தெரியல. அப்படியே நல்ல வேலை கிடைச்சாலும் அது நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, நல்ல சேலரி கிடைக்குமா, நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னா பெருமாள் சரி நீ கவலைப்படாத, நீயும் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமோ கவலையோ வராது அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டார். அவன் நினைச்சாங்க கஷ்டம் பண்ண உடனே அவன் கையை முடிக்க போறான், ஏன்னா பெருமாளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு பார்த்து இன்னும் அவன் கவலைப்பட்டு இருக்கான். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அவன் பார்த்து பெருமாளுக்கு கவலை வருதான். என்னடா ஆச்சு, ஏன் இப்படி கவலைப்படுற, நான் உன் கடையில உன் வாழ்க்கையை போட்டுட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், ஆமாமா நீங்க என் கதையெல்லாம் போட்டுட்டு இப்ப எனக்கு கவலைப்படுறது ஒண்ணுமே இல்லை, இதனால ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நான் கவலைப்படுறேன் அப்படின்னா சில பேர்லாம் நம்ம அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கவே தெரியாது. அவளோட விஷயம் அப்படின்னால அதான் தரணியாசம் நம்மளுடைய இந்த சுமையை யாருக்கு ஒப்படைச்சிடும். ஏன்னா எத்தனை நாளைக்கு நம்மளாலே இந்த சுமையை தூக்கி இருக்க முடியும்? என்னதான் கீழே இறக்கி வச்சாலும் மறுபடியும் நம்ம தான் தூக்கி ஆகணும். அப்போ நம்மளுக்கு பதிலா வேற யாராவது நம்மளோட சுமையை தூக்கி வந்தா ஈஸியா கேட்க நிம்மதியா இருக்கு. அதுக்குதான் பகவான் ஆச்சாரியனா அவதாரம் பண்றார். ஏன்னா ஒரு ஆச்சாரியன் என்ன பண்றார், ஒரு சிஷ்யன் தன்னோட பரத்தை சமர்ப்பணம் பண்ண வரும்போது அந்த ஆச்சாரியன் அந்த சிஷ்யனோட பரத்தை கம்பளம் என்று இறங்கி கடலா மனக்கத்து அருளால் உம்பர்கொள் திருமால் உகந்து ஏதும் உபாயம் கொண்டார். அந்த ஆச்சாரியன் அந்த சிஷ்யனுடைய அந்த பரத்தை தன்னோட பரம் அப்படின்னு நினைச்சிட்டு இறங்கி அந்த சிஷ்யன் மேல கருணை கொண்டு கடலா மனக்கத்து அருளால் அந்த ஆச்சாரியனுடைய ஒரு அருள்னால அந்த சிஷ்யனுக்கு ஒரு திட சங்கல்பத்தை உண்டாக்குறார். ஒரு மோட்டிவேஷனை இந்த ஆச்சாரியன் கொடுக்குறார். அது மட்டும் இல்ல, ஒரு உபாயத்தையுமே அவர் கொடுக்குறார். உபாயம்னா வழி, வே அப்படின்னாரு. அது சாதாரணமான உபாயம் இல்லை. அந்த திருமால்காரே ஸ்ரீபதி ஸ்ரீமன் நாராயணன் அவர் சந்தோஷப்பட்டு இருக்கும்படியான ஒரு உபாயத்தை கொடுக்கிறார். அப்போ இங்க என்ன தெரிய வருதுன்னா குரு கிருபை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குரு கிருபை இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில கிடைக்காது. குரு கிருபை சரி குரு கிருபை
கஷ்டப்பட்டு இல்லையா? புனரப்பி ஜனன புனரப்பி மரண புனரப்பி ஜனனி ஜெகதே சயன அப்படிங்கிற சுழல்ல இந்த சைக்கிள்ல இவ மாட்டியா சொல்றா. அந்த ஜென்மால நிறைய காரியங்கள்லாம் பண்றா. அதனால நிறைய பாபங்கள் வருது. அதனுடைய பலனா இன்னொரு ஜென்மா இருக்கா. அதுல நிறைய பாபங்கள் வருது. அதனால இன்னொரு ஜென்மா அப்படின்னு இந்த சைக்கிள்ல இவ மாட்டிக்கிறாங்க. அப்ப ஒன்ஸ் இந்த சம்சாரத்துல பிறந்தா அவ்வளவுதானா? ஒன்ஸ் இந்த சைக்கிள்ல மாட்டிட்டா அவ்வளவுதானா? வேற முக்கியே கிடையாதா அப்படின்னா சில பேருக்கு இந்த சூழல்ல இருக்க பிடிச்சிருக்கு, சில பேருக்கு புரியல. ஏன் வாழ்க்கைனா கஷ்டங்கள் மட்டும்தானா? சந்தோஷமே இல்லையா அப்படின்னா இங்கேயும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் தான் பகவான் பஞ்ச இந்திரியங்களை கொடுக்குறாரு. அதுக்கு இப்ப படப்பா ரொம்ப பிடிக்கும் வந்து நான் பார்த்துட்டே இருந்தா கண் வலிக்காது. எனக்கு பூ ரொம்ப அழகா இருக்கு, காசுயா இருக்கு அப்படின்னு போது பார்த்துட்டே இருந்தா மூக்குல இருந்து கொஞ்சம் ரத்தம் வராது. அதனால நம்மளுடைய மூளைக்கு இந்த வாசனை மரப்பாடுக்காது. எனக்கு வாழ்க்கையை ரொம்ப பிடிக்கும், நான் கேட்டுட்டே இருந்தா காது வலிக்கும், கொஞ்ச நேரம் தலை சேர்த்து வலிக்கும். அதே மாதிரி தான் இந்த தொடு உணர்ச்சி இருக்கு, ரொம்ப வேகி கசசன் இருக்கு. அதனால ஏசி போட்டுரும். ஏசி போட்டு கொஞ்ச நேரத்திலே உள்ளார இருக்கு. அதனால ஏசி ஆஃப் பண்ணிடும். மறுபடியும் வேகா இருக்கு. அதனால ஏசி போட்டுரும். அப்ப இது என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த சம்சாரத்துல சந்தோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அது ரொம்ப கம்மியா இருக்கு. இல்லைன்னா குறுகிய காலம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கு. சந்தோஷம் அப்படிங்கிறது டெம்பரரியா தான் இருக்கு. நம்மளுக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம் வேணும்? உங்களுக்கு பர்மனண்டான சந்தோஷம் வேணும். ஆனந்தம் இருக்கணும், ஆனால் பேரானந்தமா இருக்கணும். அந்த ஆனந்தத்துக்கு எந்த விதமான எல்லையுமே இருக்கக்கூடாது. நிறைய இருக்கணும், ரொம்ப நேரத்துக்கு இருக்கணும். அதுக்கு நான் ஆழ்வார்கள் அந்தவே பேரின்பம் அப்படின்னு பாடணும். அந்தவே பேரின்பம், அந்த பேரின்பம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா மோட்ச சாம்ராஜ்யமான வைகுண்டத்துக்கு தான் அந்த பேரானந்தம் கிடைக்கும். ஏன்னா பஸ் வைகுண்டத்துக்கு போயாச்சுன்னா அங்க எந்த விதமான பசி, பயம், துக்கம், கவலை, நோய், நொடி ஒண்ணுமே இருக்காது. பெருமாளையே பார்த்து ஆனந்தமான பேரானந்தமா இருக்க வேண்டும். சரி, வைகுண்டத்துக்கு போனாதான் அந்த பேரானந்தம், இங்க இருக்கிற ஆனந்தம் என்பதுதான். அப்ப வேற வழியே இல்லையா? இல்லைன்னா அந்த வைகுண்டத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு கிருஷ்ண பரமாத்மாவே பகவத்கீதையில பதில் சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்ற? பக்தியா பரமயா வாபி பிரபத்யா வா மகாமதே. ரெண்டு உபாயங்கள் சொல்றாரு. ஒண்ணு பக்தியா, பக்தி பண்ணி கொஞ்ச நாள் மோட்சத்தை அடைய முடியும். ஆனா சாதாரணமான பக்தி இருக்கணும். பரம பக்தி பண்ணாதான் கொஞ்ச நாள் மோட்சத்தை அடைய முடியும். பரம பக்தினா என்ன? உண்ணும் சோறும் கருவி
உங்களோட ஆத்மா, சரீரம்
இதுதான் கதி அப்படின்னு விழுந்துடும். இதுதான் ஆத்மநிஷேபம் அப்படின்னு. லாஸ்ட் கார்பண்யம், எனக்கு எனது, எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது அப்படிங்கிற அகங்காரம் மமகாரத்தை விட்டுடும். பெருமாளுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும், பெருமாளுக்கு எனக்கு பிடிக்காதோ அது எனக்கும் பிடிக்காது அப்படின்றது தான் கார்பண்யம். அப்ப இதனால தான் அந்த ஷட்டிலா சரணாகதி இந்த 6 விஷயங்களுமே எனக்கு ஃபாலோ பண்ணா பெருமாள் அந்த மோட்சத்தை நமக்கு கொடுங்க. ஆனா இந்த 6 விஷயங்களை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பெருமாள் பெருமாளே மோட்சத்தை கொடுத்து கேட்டா கொடுத்துருவாரு, கிடையாது. இந்த கேள்வி கேட்டார், இத்தனை காமெடி இருக்கே அப்படின்னு கேட்டார். அஃப்கோர்ஸ் கொடுக்கறதுக்கு அவர் வெயிட் பண்ணியிருக்காரு, இருந்தாலும் அந்த கேள்வி கேட்டார். இதுதான் சாஸ்திரத்துல 2 உபாயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு சித்தோபாயம், இன்னொன்று சாத்தியோபாயம். சாத்தியோபாயம்னா நம்மளோட சொந்த முயற்சியிலேயே பெருமாளை சந்தோஷப்படுத்தி பெருமாளை பிரீத்தியாக்கி அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு சாத்தியோபாயம் அப்படின்னு. சித்தோபாயம் என்ன? இருக்கிற விஷயங்களை வச்சுட்டு சாமர்த்தியமா மோட்சத்தை அடையிறதுக்கு சித்தோபாயம் அப்படின்னு. பெருமாளை எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு விழுதுதான் அவர் நம்ம மேல கருணை பொழிந்து நம்மள அந்த மோட்சத்துக்கு கூட்டிட்டு போவார். இது ஒரு கதை. ஒரு மிகப்பெரிய மலை, அந்த மலை உச்சியில ஒரு பூ, அந்த பூ மேல 2 புழு உட்கார்ந்து கொஞ்சத்துக்குள்ள பேசிக்கலாம். அப்ப முதல்ல சொல்லிட்டு எனக்கு பார்த்தாடா இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த 2வது புள்ளி சொல்லிட்டு ஆமா இந்த மலை அழகா தான் இருக்கு, ஆனா பக்கத்துல இருக்கிற மலையை பார்த்தோம்னா அது இன்னும் அழகா இருக்கு போல, அந்த மலை உச்சியில போய் நின்று கீழே தாக்கி பார்த்தா இன்னும் அழகா தெரியும் போல அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருந்தா. இந்த 2 மலைக்குமே நடுவுல வெறும் 5 அடி டிஸ்டன்ஸ் தான். ஆனா இந்த 2 மலைக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய பள்ளம், செம்ம ஆழம், 5000-6000 அடி ஆழமான ஒரு பள்ளம். நடுவுல ஒரு 6 பேர் செம்ம ஸ்பீடா ஓடுது. இப்படி இருக்க அந்த மழை சொல்லிட்டு ஒரு நாள் பாரு, நான் அந்த 2வது மலைக்கு கண்டிப்பா போவேன் அப்படின்னு. அது கேட்டுட்டு அந்த 2வது குழு சிரிச்சுதான், இன்னும் சொல்லுங்க நீ வைத்தியாரத்தான் பேசுற, உங்களோட வாழ்நாள் 10 நாள் தான், ஒரு நாளைக்கு இங்கே வந்து போனா 100 அடி நம்மளால டயர் பண்ணணும், நீ 10 நாள் விடாம நடக்கிறே வச்சுக்கோங்க, இது போனா 1000 அடி உன்னால போய் முடியும். பாடி மலை கூட தாண்டி இருக்க மாட்டேன். இதுல நீ இந்த மலை இறக்கி அந்த கிராஸ் பண்ணி 2வது மலை மேல ஏறதுன்னா சாத்தியமே இல்லை, நடக்கவே நடக்காது இப்படி வருது. அப்ப அந்த வழியா ஒரு மான் சிங்கத்திட்ட தப்பிச்சு அந்த வழியா ஓடி துளி துளி ஓடி போயிடுது. அது ஓடிட்டு சிங்கமும் அது பின்னாடி ஓடி வந்துருக்கு. முதல் பூ பார்த்து தன்னோட பூல இருந்து குதிச்சு அந்த சிங்கத்தோட காலை கெட்டியா பிடிச்சிருக்கு. அந்த மானோட முதல் மலையில இருந்து ஒரே தடவை 2வது மலை போயிடுது. அதனால சிங்கமும் அது பின்னாடியே பின்னோட முதல் மலையில இருந்து 2வது மலைக்கு போயிடுது. அப்போ அதோட காலை பிடிச்சிருந்த அந்த புழு போயிட்டு இல்லையா, புழுல போயிட்டு 2வது மலைக்கு வந்த உடனே அந்த சிங்கத்தோட காலையில இறங்கி அங்க இருந்த ஒரு பூ மேல ஏறி தன்னோட முதல் மலையில இருக்கிற சொல்லியே பார்த்தாடா வந்துட்டாங்க சொன்ன மாதிரியே அப்படின்னு. அப்ப அந்த 2வது பார்த்தா ஏ நீ சீட் பண்ற, நீ போன எனக்கு போல சிங்கதான் கூட்டிட்டு போய் போகாட்டும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு முதல் பூ சொல்லிட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், மலை மேல வரதான் சொன்னேன், நானே இறங்கி தானே மேல ஏறன சொன்னேன், வரேன் சொன்ன மாதிரியே வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப நானும் அந்த முதல் புழு மாதிரி அந்த சிங்கத்தோட காலை வெட்டியா பிடிச்சிருந்தா சம்சாரம் அப்படிங்கிற முதல் மலையிலிருந்து சுலபமா மோட்சம் அப்படிங்கிற அந்த 2வது மலைக்கு போயிடலாம். நம்மளுக்கு எந்த சிங்கம் வரும்? நம்மளுக்கு வரப்போது சாதாரணமான சிங்கம் இல்லை, மாறி மலை ஒழிஞ்சு மண்ணி கிடக்குறதும் சீரியஸ் சிங்கம். சாதாரணமான சிங்கம் இல்லை, நரசிம்மன் பிரகலாதனையே காப்பாற்றின நரசிம்மன். அவரோட காலை பிடிச்சா நம்ம கீழே விடவா போல. அதேதான் ஆதிசங்கராச்சாரியர் பாட லக்ஷ்மி கராவலகம், அந்த லக்ஷ்மியோட இருக்கக்கூடிய நரசிம்மரை நான் வணங்குகிறேன். சாதாரணமா வெறும் லட்சுமி நரசிம்மருக்கு போனா லட்சுமி, ஏன்னா அது கோவம் ஜாஸ்தி. அதனால லக்ஷ்மியோட இருக்கக்கூடிய நரசிம்மன். ஏன் அப்படின்னா நீங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பார்த்தேன்னா முதல்ல அவ தாயார் சன்னதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் சன்னதிக்கு போவாங்க. ஏன்னா தாயார் சன்னதிக்கு போயிட்டு ஒரு பிரதட்சணம் வச்சுட்டு பெருமாள் சன்னதிக்கு போகிறதுக்குள்ளாக
கொடுப்பார். இதுக்குதான் புருஷகாரன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அப்பேற்பட்ட அந்த பெருமாள் நம்ம எல்லாரையும் சரணாகதி பண்ணணும். இந்த சரணாகதியை யார் பண்ணலாம் அப்படின்னா யார் வேணாலும் பண்ணலாம். ஆண் பண்ணலாம், பெண் பண்ணலாம், சின்ன குழந்தை பண்ணலாம், பெரியவா பண்ணலாம், மிருகம் கூட பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிருக்காளா இந்த கடிம பண்ணிருக்காளே சின்ன குழந்தை துருவன் பிரகலாதன் அப்புறம் சின்ன குழந்தையில இருக்கும்போது பெருமாளை சரணாகதி பண்ணலாம். யார் நம்ம சரணாகதி பண்ணுது? பெருமாளுடைய அவரை காப்பாத்தையா பெரியவா அர்ஜுனன் திரௌபதி அவெல்லாம் வயசான பெருமாளை சரணாகதி பண்ணலாம். அப்ப யார் வேணாலும் அந்த பெருமாளை சரணாகதி பண்ணலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னா குரு மூலியமா பண்றது உத்தமமா. ஏன்னா நம்ம கோசம் அந்த குரு பேசுவார், குரு கோசம் பிராட்டி பேசுவார், பிராட்டி சொல்றது கேட்டு பெருமாளும் அந்த மோட்சத்தை நம்மளுக்கு கொடுத்துருவார். எப்ப இந்த சரணாகதி பண்ணணும் அப்படின்னா எப்ப வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு பண்ணலாம், நாளை பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். அப்ப அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன் நம்ம எல்லாருமே சரணாகதி பண்ணணும் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு பிரார்த்திச்சு என்னோட உரையை முடிச்சுட்டேன். எனக்கு நிறைய வாழ்க்கை கொடுத்த எல்லா நல்ல உதவிகளுக்குமே என்னோட கூடான கோடி நன்றிகள். என்னோட உரையை இவ்வளோ பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் நமஸ்காரம். கோபிகா கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேய சுவாமி ஜெய். ராதே ராதே ராம் ராம். இப்போ சரணாகதினா என்ன, அதனுடைய அங்கங்கள்னா என்ன, அது எப்படி பண்ணணும், யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இந்த சரணாகதியை விபீஷணன் எப்படி அனுசரித்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். விபீஷண சரணாகதி கட்டம் ராமாயணத்தில் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா சுந்தரகாண்டம் முடிஞ்ச உடனே ஹனுமான் சீதையை தேடி லங்கைக்கு போற பார்த்துட்டு திரும்பி வந்து ராமர்கிட்ட கண்டேன் சீதையை அப்படின்னு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொன்னார். ராமருக்கு ரொம்ப சந்தோஷம். இனி மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா 2 மாதம் தான் டைம் கொடுத்துருக்கான் ராவணன். அதுக்குள்ளார போய் சீதாதேவியை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வானர சேனையோட வீட்டுலேருந்து ராமர் கிளம்பி சேத்து கரைக்கிட்ட வந்துட்டார். இவெல்லாம் எப்படி போகலாம் மேற்கொண்டு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா விபீஷணன் அங்கே கிளம்பி வந்தான். அவன் எதுக்கு கிளம்பி வந்தான் அப்படின்னா ஆஞ்சநேயர் கிளம்பி வந்த உடனே அங்கே மிகப்பெரிய குழப்பம். நைட்டோட நைட்டாக வந்தால் மொத்தத்தையும் அடிச்சு கொளுத்திட்டு போயிட்டார். அப்படி ஒரு ஆபத்து லங்கைக்கு வந்ததே கிடையாது. அவெல்லாம் இதுக்கு தயாராகவே இல்லை. திடீர்னு அடிச்சு கொண்டு போயிட்டாரா, எல்லாம் ஹெவி லாஸ். எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சதெல்லாம் மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகிடுச்சு. ஓவர் நைட்டு எல்லாருடைய சொத்து மதிப்பும் கீழே விழுந்துருக்கு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ராவணன் உடனே பார்த்த சபையை கூட்டினா மந்திராலோசனை பண்ணான். இந்த மாதிரி நடந்துட்டே என்ன பண்ணலாம், ஆளாளுக்கு ஐடியா சொல்கிறான் என்ன பண்ணணும். அந்த குரங்கை அவ்வளோ தேசம் சும்மா கூடாது, நம்மளும் அதை பற்றிட்டு போய் அதை கொண்டுடலாம் அப்படிங்கிறான். அதை வெட்டணுங்கிறான். அதை யார் அமைச்சாலும் அவாடையும் சேர்த்து நம்ம அழிக்கணும் அப்படிங்கிறான். இப்படி எல்லாரும் ஒன்றா சொல்லிக்கிட்டா. அப்போ விபீஷணன் எழுத நான் 2 வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறேன். தாராளமாக சொல்லலாம், நீ தம்பி அச்சே சொல்லு அப்படிங்கிறான் ராவணன். உடனே விபீஷணன் கை கூப்பிட்டு சொல்ற, தப்பு நம்ம தெரியல, நம்ம தானே தப்புக்கும் போது அடுத்த வார அடிக்கல உடைக்கிறேன் அப்படின்னு சொல்றது நியாயமா? இந்த சண்டையை ஆரம்பிச்சு யாரு? தேவையே இல்லாம நீ ஜானகியை போய் சிறையெடுத்து வருவது தானே. இப்போ பின்னாடி தேடி ஆஞ்சநேயர் வந்திருக்க, இது நமக்கு ஒரு வாணியம். அந்த வானர சேனையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆஞ்சநேயரே இந்த அடி எடுக்கிறாருன்னா மொத்த வானர சேனையும் வந்தா என்ன ஆகும்? இதுக்கு தலைவனா இருக்கக்கூடிய ராமன் வந்தா என்ன ஆகும்? அதனால ராவணா வீண் கர்வப்படாத, நான் சொல்றது கேளு. பிரதீயதாம் தாசரதாய மைதி. தசரதனின் குமாரனான அந்த ராமகிட்டேயே மரியாதையா அந்த சீதையை கொண்டு விட்டுடு, இல்லைன்னா நம்மளாம் பிழைக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் இருக்கு. ஆஹா, நான் இப்ப தெரியாது தெரியுமா, கைலாசம் மலையே அதை கையில தூக்கினேன், விடுதெடுத்து வச்சுவேன் அப்படின்னு பழைய பெருமெல்லாம் பேசிட்டு இருக்கான்.
விபீஷணன் சொன்னார், அண்ணா சொல்றதெல்லாம் வாசம் தான், அதெல்லாம் வம்சமான டைம் கடை, இப்போ வந்து வயசாகி போச்சு. உன் பையனே இப்போ அடுத்தது ராஜ்யத்துக்கு வர அளவுக்கு தெரியாதா, நீனும் பழைய பேசிக்கிறியே, கதெல்லாம் மாறி போச்சுன்னா விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. எண்ணிய தேதியிலிருந்து நீ சீதைய லங்கைக்கு கூட்டு வந்தியோ அன்னிலிருந்தே நமக்கு எல்லாம் விநாசகாலம் ஆரம்பிச்சிருக்கு. எதா பிரதி வைதேகி சம்பிராப்தேனாம் புரீதவ, இந்த லங்காபுரிக்கு எண்ணி சீதா வந்தாலோ ததா பிரவೃತ್ತಿ திருஷ்யந்தே நித்தானி அசுபாணி ச, நடக்கிறது எல்லாமே அசுபமாகவே நடக்குது. கோவில மணி அடிச்சா சத்தமே வெளியில கேட்க மாட்டேங்குது. ஆந்தை வல்லூர்லாம் எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி வந்து கட்டிருக்கு. சென்னாய்கள் ஓநாய்கள்லாம் காட்டை விட்டு நாட்டுக்கு வந்து கட்டுறது, எதுவுமே சரியா இல்லை. கோவிலில் ஒரு கற்பூர ஆரத்தி எடுக்கலாம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தா உடனே அணிஞ்சு போயிடுது, தீபங்கள்லாம் அணையிறது, எவ்வளவு எண்ணெய் வந்து விளக்கிக்கலாம்னு தெரிய மாட்டேங்கிறது. இப்படி எல்லாம் அசுபமாகவே நடந்துட்டு இருக்கு. சபம் எதுவுமே சரியில்லை. அண்ணா நான் சொல்றது கேளு, மரியாதை நீ சீதையை திருப்பி அனுப்பிச்சிடு அப்படின்னு தர்மத்தை சொல்றான். அது மட்டும் இல்லை, நீ ஒரு தனிப்பட்ட ஆளு, ஒரு ராஜ்யத்துக்கு தலைவர் இல்லையா? அரசனானவன் எப்பவுமே தன்னுடைய குடிமக்களுடைய நலனை மனசுல எப்பவுமே வச்சுதான் பண்ணணும். நீ ஒருத்தருடைய விருப்ப எல்லாருமே திரிக்கிற, அதனால என்ன ஆகுது, நீ கிடந்து மட்டும் இல்லாம மொத்தத்தையும் சேர்த்து கெடுக்க போற. அதனால வேண்டாம், நீங்க தான் நாசத்தாய அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் எவ்வளவோ தர்ம விஷயங்களை எல்லாம் எடுத்துக்காட்டி விளக்கமா சொல்ற. அப்பவும் ராவணனுக்கு அது இஷ்டமே. அவன் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் காதல் ஈயத்தை காட்சி பெற்ற மாதிரி இருந்தான் அவனுக்கு. விபீஷணன் பார்த்தாலே எரிச்சலாரு. இதுக்கு மேல இதை வளர்ந்துட்டு போக வேண்டாம்னு மந்திராலோசனை அன்னைக்கு அப்படியே நிறுத்திட்டான். சரி எல்லாருக்கும் யோசிச்சுட்டு வருவோம், மறுநாள் காத்தால மறுபடியும் கூடி ஏதாவது முடிவு எடுக்கலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். மறுநாள் காத்தால சபை கூடுறதுக்கு முன்னாடியே விபீஷணன் நேர அண்ணாவோட ரூமுக்கே போயிட்டான். ஏன்னா அண்ணாவை எதிர்த்து சபையில ஏதாவது சொல்லி அவருக்கு அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. அவர் உடனே கோபப்பட்டு நம்மளை திருப்பி இதெல்லாம் எதுக்கு அவருக்கு எம்பராசன். அதனால தனியா போய் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடலாம். மறுபடியும் அங்கே போய் பார்த்துட்டு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்றான். இதெல்லாம் பண்ணாத, திருப்பி கொடுத்துரு. இன்னைக்கு காத்தால கூட சிரமங்கள்லாம் எதுவுமே சரியா இல்லை. உனக்கு ஈகோ ரொம்ப பெருசா போச்சு ராவணா. நீ இதை என்ன ரொம்ப பர்சனலா எடுத்துருக்க. அதனால இதை நீ வச்சுக்காத, மரியாதையா சீதாதேவியை திருப்பி ஒப்படைக்கிற வழியை பார்த்து அப்படின்னு சொன்னான். அது கேட்டுக்கவே இல்லாம மறுபடியும் மந்திராலோசனை கூட்டான். கூட்டி எல்லாருடைய கருத்தையும் கேட்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்றாங்க, நம்ம சண்டை போடலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு கும்பகர்ணன் கூட எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். ஆள் கொடுக்குற பட்டாளி உட்காந்துருந்தான். நீ சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு கும்பகர்ணன் சொன்னா, இந்த கேள்வியை நீ சீதையை தூக்கிட்டு வரதுக்கு முன்னாடி கேட்கணும். அவளை தூக்கி வந்துட்ட, இப்ப கேட்கல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. ஒருவேளை உனக்கு திருப்பி கொடுக்க மனசு இல்லை அப்படின்னா நான் உன் பக்கம் நிற்கிறேன், உனக்காக நான் சண்டை போடுறேன். ஆனா எனக்கு தெரியும், ராமனை எதிர்த்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவன் அழிக்கக்கூடிய ஒரு அம்பும் அப்படி வந்து விடும், அதை நம்மளால தடுக்கவே முடியாது. நம்ம எல்லாருக்கும் விநாசம் தான். இருந்தாலும் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன், உனக்காக நான் சண்டை போடுறேன் அப்படின்னு அவன் தெரிவிச்சான். அப்பவாள் சொன்னா அப்படிலாம் கிடையாது, உனக்கு புள்ளியே இருக்கான எந்திரிச்சு இந்திரனையே ஜெயிச்சவனாச்சு, எல்லா தேவையும் நீ வசப்படுத்தி கொண்டு வந்திருக்கியே. வாயுபவான் உனக்கு விசிறி வீசுற, ஏசியை போட்டு வேண்டாம், வாயுபவானே அவனுக்கு விசிறி வீசி விடுறான். அப்படிப்பட்ட ராவணனாச்சே நீ இதுக்கெல்லாம் பயப்படலாமா? வேண்டாம், நாங்கெல்லாம் துணை இருக்கோம் அப்படின்னு மறுபடியும் அந்த சபையில விபீஷணன் தான் எழுந்தான். எழுந்து மறுபடியும் தர்மோபதேசம் பண்றான். ராவணன் இவன் சொல்றதெல்லாம் கேட்டு இருக்காரு. சுலபா புருஷாராஜன் சததம் பிரியவாதினஹ அப்ரியஸ்ய ஜபத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா சதுர்லபஹ. ஒருத்தர் பதவியில இருக்கா அப்படின்னா அவாகிட்ட நமக்கு ஏதாவது லாபம் வராதா, அவாகிட்ட நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்காதா சுற்றி இருந்து நிறைய பேர் ஜாதா போடுவா, புகழ்ந்து பேசுவா, உன்னை இந்திரன் சொல்லுவா, சந்திரன் சொல்லுவா. கேட்கறதுக்கு அதெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்படியா இங்கே இன்னொன்று சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் போல இருக்கும். சுலபா புருஷாராஜன் சததம் பிரியவாதியான, நம்ம கிட்ட இல்லாத நாளெல்லாம் இருக்கா மாதிரி நம்ம காலையில் இனிமையா பேசக்கூடியது நிறைய பேர் இருக்கா. ஆனா உண்மையை
பத்யஸ்ய பக்தா ஸ்ரோதா சுருந்தமா. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைய யாராவது எடுத்துன்னா எப்படி பண்ணணும்? ஓ அப்படியா, சரி இதை நான் நோட் பண்ணிக்கிறேன், இதை நான் திரும்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அது எப்படி நீ சொல்லலாம்? நீ எப்படி அதை சொல்ல போச்சு அப்படின்னு சந்தேகம் வரும் இல்லையா? அவ சொல்லக்கூடிய நமக்கு நல்லதாகவே இருக்கும். ஆனா அது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? அப்ரியஸ்ய கேட்கறதுக்கு புரியமாவே இல்லை. பத்யஸ்ய அனாதரம் நல்லது. உடம்பு சரியில்லைன்னு வைத்தியர் கிட்ட போறோம். வைத்தியர் கொடுத்தார், ஒரு மாத்திரையை கொடுத்தார். அந்த மாத்திரை எப்படி இருக்கும்? ரசம் இல்லாமல் இருக்குமா? டேஸ்டா இருக்குமா? கசப்பா தான் இருக்கும். ஆனா அதான் உடம்புக்கு நல்லது. அப்போ என் புத்திமதி இல்லாமல் எப்படி இருக்கணும்னா அப்படிதான் இருக்கும். அதை நம்ம ஒழுங்கா கேட்டு நடந்தோம்னா நமக்கு ஸ்ரேயஸ், நமக்கு முன்னேற்றம். ஆனா ராமனுக்கு அதை எடுத்துக்கிறது விஷ்ணு சொன்னா விநாசகாலே விபரீத புத்தி. உனக்கு விநாசகாலம் நெருங்கிட்டு, உனக்கு விபரீதமான தோன்றது புத்தி. இதனால ராவணன் என்ன, ராவனுக்கு ரொம்ப கோபம் இருக்கு. நீ எல்லாம் எனக்கு ஒரு கம்மியா, நீ குலத்தை எடுக்க வந்த கோடலை காம்பு இங்க நிற்காத, சீ வெளியில போ அப்படின்னு அவமானப்பட்டு அனுப்பிச்சார். அவமானப்பட்ட உடனே விபீஷணனுக்கு இதுக்கு மேல அங்க தங்கக்கூடாது அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டார். உடனே அங்க டக்குனு கிளம்பினார். எல்லாத்தையும் விட்டு கிளம்புறார். கிளம்புறதுக்கு முன்னாடி கூட யாரெல்லாம் வரையும், நான் தர்மத்தின் பக்கம் நீங்கள் போறேன், நீங்களாம் அதர்மத்தின் பக்கமா நீங்கள் ராமன் கிட்ட நான் சரணடைய போறேன், யார் யாரெல்லாம் வரையோ வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறார். 4 பேர் மட்டும் கிளம்பி அவர் வர்றார். மொத்த பேரும் கிளம்பினார். உடனே என்ன டக்குனு அங்க இருக்கு அந்தரிக்ஷகர ஸ்ரீமான் ஆகாசமா பறந்து வந்த தெக்வா புத்ராஷலாராஷ்ய எதெல்லாம் விட்டு வர்றார். தன்னுடைய மகன் எல்லாரையும், மகள் எல்லாரையும், மனைவி, மக்கள், சொத்து, சுகம், வீடு, வாசல், ராஜ்யம், மலை எல்லாத்தையும் தூசு துச்சம் விட்டுட்டு கிளம்புற அவசரத்தை செல்போன் கூட எடுக்கல. அழைத்துல ஏதாவது ஊருமை பண்ணி இதா பண்ணிக்கலாம், அது கூட இல்லை. அவசரத்தை அப்படியே கிளம்பிட்டார். ஆனா அவரை பார்த்து வால்மீகி சொல்றார் அந்த ஸ்ரீமான். ஸ்ரீமான் அப்படின்னு ஸ்ரீமான் என்ன? பணக்காரன் அப்படின்னு. எல்லாத்தையும் விட்டு கிளம்புறவரை பார்த்து ஸ்ரீமான் அப்படின்னு எப்படி சொல்றார் அப்படின்னா, எது ஸ்ரீ அப்படிங்கிறது நமக்கு, எது நமக்கு நன்மை கொடுக்குமோ, எது நமக்கு வளத்தை சேர்க்குமோ அதுதான் ஸ்ரீ. இந்த பணம் இங்க வந்து நாங்க இருக்கோம், யாருக்கு இருக்கும் இல்லையா? அது வந்து நிரந்தரமான செல்வம் இல்லை. தர்மம் தானே நிரந்தரமான செல்வம். அந்த தர்மம் யாரு? ராமோ விக்கிரகவான் சொன்னான். அந்த தர்மம் ஒரு உருவெடுத்து வந்தா எப்படி இருக்கும்? அப்படி ராமரை போல இருக்கும். அந்த ராமர் பக்கம் போகணும்னு இவங்க கிளம்பிட்டாங்க இல்லையா? அப்ப ராமருடைய சங்கத்தை சிறப்புறாங்க இல்லையா? அப்ப அவன்தான் ஸ்ரீமான். அந்தரிக்ஷகர ஸ்ரீமான் ஆதராம் முகூர்த்தேன யத்ர ராமஸ்ய லக்ஷ்மணா. ஒரு முகூர்த்த காலத்துல அங்க இருந்து கிளம்பி பக்கத்துல வந்துட்டான். அங்க இருந்திருக்கான், ஆகாசத்திலே இருந்திருக்கான். இவெல்லாம் கூட்டு வந்துருக்கான் செக்யூரிட்டி. ராமன், சுக்ரீவன், ஹனுமன் அங்க இல்லையா? செக்யூரிட்டி சுற்றி வந்துருப்பா பார்க்கலாம். யாரோ 5 பேர் பக்கத்து வரா மாதிரி நேர ஒரு சுக்ரீவன் போய் விஷயத்தை சொல்றா. யார் பறந்துரா? லங்காவில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து வரா. சுக்ரீவனே ஒரே இருக்கா. ஆஹா அப்படியா, யாருக்கு? நானே போய் பார்க்கிறேன் அப்படின்னு பார்த்தா விபீஷணன் பார்த்த உடனே சொல்றாங்க, ஏஷ சர்வாயுதோ வினஹா சதுர்பிः சஹ ராட்சசைः ராட்சசோப்யேதி பஷ்யத்வம் அஸ்மான் ஹந்தும் ந சம்சயः. ஹே பார்வா, இந்த ராட்சசன் வரான், சர்வாயுதோ வேதஹா, எல்லா ஆயுதங்களையும் எடுத்துட்டு வரான் அப்படின்னு. வாஸ்தவமா விபீஷணன் வரும்பொழுது எப்படி வால்மீகி வர்ணிக்கிறார் அப்படின்னா, முத்தபாக கதாபாணி அப்படின்னு சொல்றார். ஒரே ஒரு கதை மட்டும் எடுத்துட்டு வரான் அப்படின்னு தான் வர்ணிக்கிறார். இப்ப சுக்ரீவன் பார்த்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, ஏஷ சர்வாயுதோ வேதஹா, எல்லா ஆயுதங்களையும் எடுத்துட்டு வரான். எல்லா ஆயுதங்களும் மறுபடியும் ஏதாவது ஆயுத கிடையாது, மார்க்கெட்ல போய் 4 ஆயுதத்தை வாங்கிடாமல் தான். ஆனால் ஒன்றும் இல்லை. இதுக்காக அப்படி சொல்றான் அப்படின்னா, விபீஷணன் கிட்ட இருந்த அந்த கடையை பார்த்து சுக்ரீவன் கொண்டு பயன். விபீஷணன் என்னதான் பெரிய ராட்சசனா இருந்தாலும் சுக்ரீவன் யாரு? அவன் தேசப்பட்ட இல்லையே, வாலியுடைய தம்பி. இதுக்கெல்லாம் அவன் பயப்படுறான் இல்லை. அவன் எதை பார்த்து பயந்தாங்கன்னா, விபீஷணன் கையை கூப்பிட்டு வந்து அதை பார்த்த உடனே
இல்ல, இந்த முத்திரைக்கு அஞ்சலி முத்ரா அப்படின்னு. அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி. எந்த ஒரு தேவதையா இருந்தாலும் அந்த தெய்வத்தின் முன்னாடி போய் இப்படி கையை கூப்பிட்டு நின்னோம்னா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தெய்வம் என்ன ஆகலாம், கரைஞ்சி போயிடலாம். அதனால இது அஞ்சலி அப்படின்னு. ஏன் அஞ்சலி அப்படின்னா அம் ஜலயதி இது அஞ்சலி. அம் அகார ரூபமான பகவானை ஸ்ரீமன் நாராயணனை பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா கிருஷ்ணன், அக்ஷரானாம் அகாரோஸ்மி, எழுத்துக்களிலே நான் ஆ என்னும் எழுத்தாக இருக்கிறேன். மகா அப்படின்னா விஷ்ணுதா, நாராயணன் தான். அம் அந்த நாராயணனை ஜலயதி ஜலம் போல அப்படி உருவிடுதான். ரொம்ப கடினமா இருக்கார், அப்படி சிலை மாதிரி இருக்கார், பாறாங்கல் மாதிரி இருக்கார். யார் வந்தாலும் லேசா அசைஞ்சு கொடுக்க மாட்டார். ஆனா கையெழுத்து கூப்பி நின்னோம்னா அப்படியே பனி மாதிரி உருகி கரைஞ்சி போயிடலாம். அப்பேற்பட்ட ஆயுதத்தை எடுத்து வந்துருக்காங்க. அப்போ சம்பாதிக்க போயிடலான்னு இதுக்கு மகாபாரதத்தில் ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு. பார்த்தனுக்கு சாரதியா அங்க கிருஷ்ண பகவான் பரமோபகாரம் பண்ணியிருக்கார். அர்ஜுனனுடைய வீரத்தினால ஒன்றும் அவள் ஜெயிக்கல. அங்க சூத்திரதாரி யாரு, பரமாத்மா கிருஷ்ணன். நல்லா எல்லா ஐடியாவும் சொல்லி கொடுத்துருக்கார். யாரு எந்த பக்கத்துல இருந்து அடிக்க போறா, எப்படி அடிக்க போறான்னு முன்னாடியே சொல்லிட்டார். கொஸ்டின் பேப்பர் முதல்ல அவங்க அப்போ என் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது பெரிய விஷயம். இங்க இருந்து கீழே உட்காந்து சொல்லிருக்காரு, ஏய் அதுதான் அங்கப்பா ஆக்னேயாசனம் வருது. அப்படியா கிருஷ்ணா, என்ன பண்ணணும், வருணாசனம் விடு, உடனே எடுத்துக்கலாம். அங்கப்பா நாகாசனம் வருது, அப்படியா என்ன பண்ணணும், கருடாசனத்தை விடு. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அவன் ஜெயிச்சுட்டே இருக்கான். அப்போ திடீர்னு அந்த பக்கத்துல இருந்து என்ன பண்ணா, அஸ்வத்தாமன் நாராயணாஸ்திரம் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிட்டான். அதை பார்த்த உடனே அதுதான் ஆடி போயிட்டான். இன்னமும் ஒரு அஸ்திரம் வருதே கிருஷ்ணா, இன்னும் வருதே. ஆமா ஆமா வந்துருக்கு, இன்னும் வந்துருக்கு சொல்லி சீக்கிரம் சொல்லி என்ன பண்ணணும், நீ யோசிக்கிறீங்க, நீ யோசிக்கிறதுக்குள்ள ரொம்ப கிட்ட வந்து கொண்டிருக்கே. கண்டுபிடிச்சிட்டேன், அது நாராயணாஸ்திரம். அப்படியா, இதுக்கு என்ன பிரதி சொல்லு. உனக்கு போய் பகவத்கீதையை சொன்னேன், இது வந்து வேற யாருக்கையாவது சொல்லியிருக்கான். அவளாவது நல்லா கதையை கேட்டுருப்பா. 18 அத்தியாயம் மட்டுமா அவனுக்கு சொன்னா மொத்தத்தையும் மூணு கேட்டுருக்காரு. கேட்டுட்டு இப்போ நாராயணாசனத்தை பத்தி என்னன்னு கேட்கிறீங்க. மத்த பரதரம் நான் சிதஸ்தி தனஞ்சய, எனக்கு மேல் எதுவுமே கிடையாது, எனக்கு இணை எதுவுமே கிடையாது. நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, எனக்கு பிரதி இருந்தாலும் நாராயணாசனத்துக்கு பிரதி இருக்கும், எனக்கு பிரதி கிடையாது. அதே போல நாராயணாசனத்துக்கும் பிரதி கிடையாது. அப்ப இப்ப என்ன பண்றது, அவ்வளவுதானா, எல்லாரும் கேட்பாங்க சொல்ல வேண்டியதானா அப்படின்னா இல்லை. அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, நாராயணாசனத்தை எதிர்க்கிறேன்னு இருக்கக்கூடாது, அதுக்கிட்ட பணிஞ்சு நிற்கும், அதுக்கிட்ட சரணடைஞ்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, கையில் இருக்கிற கீழே போடு, அம்ப கீழே போடு, கவசத்தை கலட்டு, தைரியமா முன்னாடி நின்று நிராயுத பாணியா நின்று, ஆனா கையை கூப்பிட்டு நின்று அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னா, கடகடன்னு மொத்தத்தையும் அதே மாதிரி கீழே போட்டு கையை கூப்பிட்டு நின்னா நாராயணாசனம் அர்ஜுனனை ஒரு தடவை பகவான் வந்து திரும்பி போயிட்டு கௌரவெல்லாம் பார்த்தா இதோட ஒழிஞ்சான் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணன் எடுத்து உண்மையில. அப்போ அஞ்சலி அப்படிங்கிற அந்த முத்திரைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த ஆயுதத்தை எடுத்து வந்து நிற்கிறானே ராமன், கண்டிப்பா இது மயங்கி போயிடுவாரு, இவரை எப்படியாவது காப்பாற்றவே அப்படிங்கிறதுக்காக உடனே என்ன பண்ணா, அங்கேயே நின்று கீழெல்லாம் வரக்கூடாது, நிறுத்து வந்த அப்படின்னு கேட்கிறான். உடனே விஷயம் சொல்றான், நான் எல்லாத்தையும் விட்டு வந்துருக்கப்பா, நான் சாதாரணமான ஆள் இல்லை, மிகப்பெரிய ராட்சசன், ராட்சசேஸ்வரன், அதர்மம் மட்டுமே பண்ணக்கூடியவன், தர்மம் தான் என்னன்னே தெரியாத அப்பேற்பட்ட ராவணனுடைய தம்பி நான். யாராவது சொல்லிப்பாட முதல்ல இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது என்ன சொல்லுவா, நான் அப்படியாகும் இப்படியாகும் தன்னுடைய பெருமையை தான் சொல்லுவார். ஆனா டிவிஷன் நீங்க என்ன பண்ணி காட்டலாம் அப்படின்னா, ஒரு பாகவத லட்சணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் எடுத்து சொல்லணும். பாகவதம் அப்படிங்கிறவன் தன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதை தைரியமா ஒத்துக்கணும். குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயமா, அதை தைரியமா சொல்லணும் இல்லையா. அதை தான் அங்க விபீஷன் செய்யலாம். நான் இப்பேற்பட்ட பல ஆபிஷனான ராவணனுடைய தம்பி இங்க வந்திருக்கேன், எதுக்கு அப்படின்னா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயமாம் க்ஷிப்ரம்
சீக்கிரம் போய் சொல்லுங்கோ, ராமன் போய் சொல்லுங்கோ, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, எல்லா உலகங்களுக்கும் சரணம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா ராமன் தான். அதனால அவர் சர்வலோக சரண்யன் அப்படின்னு அவர் பேரு. அவர் எப்படிப்பட்டவர்? மகாத்மனே. ஏன்னா கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அதை கொடுக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்கும்? அவரும் மிகப்பெரியவராக இருக்கணும் இல்லையா? எனக்கு எம்பிபிஎஸ் சீட் ஒன்று வேணும், மெடிக்கல் சீட் ஒன்று வேணும், என்ன பண்ணுறது அப்படின்னு என் ஃப்ரெண்டு போய் கேட்டேன். உடனே அவர் என்ன சொன்னார்? ரொம்ப சிம்பிள், பிஎம்மோட ரெக்கமெண்டேஷன் இருக்குதுன்னா சுலபமாக கொடுக்கும். ஓ அவ்வளோதானே, இது ஈஸியாக இருக்கே. அப்போ பிஎம் எப்படி ரெக்கமெண்டேஷன் வாங்குறது? அதுதான் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருந்தால் என்ன கொடுக்கக்கூடிய ரொம்ப பெரியவராக இருந்தாலும் அவரை அணுகிறதுக்கு சுலபமாக இருக்கணும் இல்லையா? சுலபமாக இருக்காது பக்கத்து மாமா ரொம்ப சுலபமாக இருக்கும். எப்பவுமே வாசகத்தை வச்சுருப்பார், ரொம்ப ஈஸியாக வேணாலும் போய் பார்க்கலாம். அவருடைய மாமா ஒரு மெடிக்கல் சீட்டு அப்படின்னா எனக்கே உட்காந்து சீட்டு இல்லை, நீ மெடிக்கல் சீட்டு கேட்கணும், நான் என்ன பண்ணுவேன்? சுலபமாக ஒருத்தர் இருக்கலாம், ஆனால் அவருக்கு சக்தி இல்லை. அப்போ சக்தியும் இருந்து அணுகிறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா ராகவாய. அதுக்காக ராமனா பிறந்ததுல ஏஷ நாராயண ஸ்ரீமான் நாகமேகம் சிருஜ்ய. அங்க பார்க்கறதுல சொர்ணாத்துணி இருக்க அந்த அரவணை பள்ளி அதை விட்டுட்டு இங்க இடத்துல இருக்க கிருஷ்ணா அவதாரம் பண்ணியிருக்க இருக்கு, நமக்கு ஏற்பட்டது தான். ராமனா பிறந்ததுல இருக்கு, நமக்கு ஏற்பட்டது தான். அப்ப அவர்தான் சொல்லணும். அதனாலதான் அவர் சர்வலோக சரண்யன், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மே. இப்ப என்ன பண்ணணும் நாங்க அப்படின்னு கேட்கலாம். சுத்தீவன் நிவேதமாம் க்ஷிப்ரம், இந்த விபீஷணன் வந்திருக்காங்க, ராமன் கிட்ட போய் சொல்லுங்கோ, க்ஷிப்ரம் சீக்கிரம் போய் சொல்லுங்கோ அப்படின்னா சுக்ரீவன் பார்த்தான், உன் கேஸை போய் ரெக்கமெண்ட் பண்றதே பெரிய விஷயம், இந்த சீக்கிரம் வேலை போய் சொல்றாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன போட எடுத்து போராடலாம் சரணாகதி பண்ணப்படும் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லித்தர அப்படின்னு உடனே சரிட்டு போறான். அங்க எல்லாம் பார்த்துருக்காங்க, ராமன் கிட்டலாம் போக சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க ராமன் உட்காந்துருக்க பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு, ரொம்ப தள்ளினாங்க. என்ன சுத்திலாம் வாசல் ஏதோ யாரோடய பேசினாங்க, சத்தம் கேட்டுருக்கேன், என்னது அவங்கள யாரோ வந்திருக்கா, நிறைய பேர் வராங்க, பார்க்க யாரோ வந்திருக்காங்க, இல்லை ஏதோ பேச்சு வார்த்தை கேட்டுது, பார்க்கணும் சீக்கிரம் அப்படின்லாம் கேட்டுது. இல்லை ஸ்ரீலங்கால வந்து ஸ்ரீலங்கால யார் இருந்திருக்காங்க, எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டேன்? இருந்தோ பொறுமையாக சொல்கிறேன். ராமகிட்ட ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா, ஒருவேளை ராவணனே வந்து ராமன் சரணாகதி அப்படின்னா சட்டத்துக்கு முடிச்சது டக்குன்னு கிளம்பி போயிடலாம். 9 வண்டியில் முடியும், அதை வச்சு ஊர் வேலை சார். இது ரொம்ப லேட் ஆச்சுன்னா கஷ்டம், ஒவ்வொருத்தரையாக முடிச்சுட்டு அப்போ எப்போ நாம போய் ஊருக்கு சார். அதனால் அவரோட அவசரம் அவருக்கு. அதனால் ராவணனே வந்துருக்கானோ அப்படின்னு யார் யார் அப்படின்னு கேட்குறாரு. துருக்கியில் ராவணன்லாம் வரல, அவன் தம்பி விபீஷணன் தான் வந்திருக்கான். ஐயா எதுக்கு வந்திருக்கான்? சரணாகதி வேணும்னு வந்திருக்கான். ஓ அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம் ஆச்சு, உடனே இதுக்கு கூட்டிட்டு வாங்க. என்ன சொன்னேன்? கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா, இதுக்காக என்ன சொன்னேன்? என்ன சொல்லி சொல்றான்? அவன் எதிரி வசத்துல இருந்து வந்திருக்கான், திடீர்னு நம்ம பக்கம் சேர்றேன்னு வந்திருக்கான். அப்போ கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? எனக்கு இன்னும் அவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. இப்படி திடீர்னு ஒரு பக்கம் வெட்டி இன்னொரு பக்கம் தாவி வரா அப்படின்னா அவளை உடனே நம்ம பக்கத்தில் சேர்த்துக்க கூடாது, கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அதெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூடி விவாதம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றார். ராமன் ஓ தாராளமாக பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணி சேர்க்கணும், தாராளமாக பண்ணலாம். என்ன சொல்லுவோம் அபிப்பிராயம் என்ன, எல்லாரும் கேட்குறாங்கன்னு சொல்லுவோம். லட்சுமணன் பால் சொன்னார், ஒரு மைக் கொடுப்பான், எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லணும், இவனுடைய அபிப்பிராயம் எல்லாருக்கும் தெரியணும், தெரிஞ்சுட்டு அவள் என்ன சொல்றான்னு பார்ப்போம். மைக்க பார்த்தோம்னா ரொம்ப உற்சாகம் வந்துருக்கு. சுற்றி 2 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு 2 மணி நேரம் பேசலாம். ட்ரெயின் மிஸ் ஆகிடும், ட்ரெயின் மிஸ் ஆனாலும் மைக்கு கிடைச்சி ஃபுல்லாக பேசிட்டாங்க. கிடைக்கிற ரொம்ப உற்சாகமாக பேசலாம். இந்த மாதிரி எழுதி அப்படின்னா அவள் ரூபா நமக்கு தெரியாமல் நம்ம பக்கத்தில் சேர்த்து நம்ம 2 பேருக்குள்ளாக மித்திரபேதத்தை உருவாக்கிடுவா. என்னை பற்றி உங்கள்கிட்ட தப்பாக பேசுவா, உன்னை பற்றி எங்கிட்ட தப்பாக பேசுவா. நம்ம 2 பேருக்குள்ளாக ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை கிரியேட் பண்ணிட்டு நமக்குள்ளாக பேதத்தை உண்டு பண்ணி நம்ம பிரிச்சுடுவா. அதுக்காக இவனை சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அபிப்பிராயம். அடுத்ததாக அங்கதான் பார்த்து கேட்கிறார், நீ சொல்லுப்பா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு.
சுப்ரீம் சொல்லி முடிக்கும்போது என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு பேச்சுவார்த்தையே வேண்டாம், விபீஷணனை கொண்டுடலாம், பனிஷ்மெண்ட் பண்ணி அவனை கொண்டுடணும். அப்படின்னா எதுக்கு நம்ம கிட்ட உருதுறதுக்காக வரான், என்ன ரகசியத்தை எடுத்து போவதுன்னு தெரியாது, அதனால இவனை கொண்டுடலாம் அப்படின்னா ராமனுக்கு முகமே வாடி போச்சு, முகம் அப்படியே சுண்டி போச்சு. விபீஷணன் ஆழ்வான் அப்படின்னு எல்லாரும் வந்தாரா? வால்மீகி அந்தரிக்ஷகர் ஸ்ரீமான ஸ்ரீமான் பட்டம் கொடுத்துருக்காரு. பேர்பட்ட விபீஷன் பகவத்தன் அவர் போய் கொண்டுடலாம்னு சொல்றாரு. வாழலாம் என்ன பண்றது, அது முகம் வாடி போச்சு. அதை பார்க்கறதே மற்ற வாழங்கள் எல்லாம் கொஞ்சம் சுதாரிச்சு நம்மளும் எதை சொல்ல வேண்டாம், கொஞ்சம் மாற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு முதல்ல அங்கே என்னன்னா நம்ம என்ன ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கோமா, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், அதை பாஸ் பண்ண நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு விபீஷண பரீட்சா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவன் எக்ஸாம் கையிலாம் போர்டு எக்ஸாம் பாஸ் பண்ணல, அதனால அவனுக்கு எது கஷ்டமா அதே ரெண்டாவது கேட்டான்னு ஒரு வசனம் சொன்னான், விபீஷண பரீட்சா அப்படின்னு. அதுக்கடுத்து மைந்தன் விருதன் அவள் நிறைய சொல்றான். அவள் என்ன சொல்றா, அவனுடைய மனசுல என்ன பாவம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அதனால என்னன்னா ஒரு ஜிடி ஏற்படுறான், குரூப் டிஸ்கஷன். அவன் குரூப் டிஸ்கஷன் இருக்கும்போது அவனுடைய பாவம் தானா வெளியே வந்துடும், அவசியம் அப்படின்றா. ஜாம்பவான் பார்த்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, அதேஷகாலே சம்பிராப்தா சர்வதா சந்திராமயம். இவனை பார்த்தா ரொம்ப சந்தேகமாக தான் இருக்கு, ஏன்னா இவன் வந்த நேரமும் சரியில்லை, இவன் வந்திருக்கிற இடமும் சரியில்லை, அதனால உடனடியாக ஏற்க முடியாது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க பேசியிருக்கா. நாலுமே சப்போர்ட்டா பேசல. ராமன் பார்த்தா நம்ம பக்கத்துல இருந்து யாரும் ஒருத்தராக சொல்ல மாட்டாரா, ஒருத்தராக சிபாரிசு பண்ண மாட்டாரா, அதை வச்சு விபீஷணனை சேர்த்து விடலாம் அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. சட்டம் நம்ம பார்த்தா மூலையில அனுமான் கண்டு யோசிச்சிருக்க, இன்னும் யோசனை இருக்கு. அனுமான் எப்படின்னா மிக சிறந்த புத்திமான், புத்திபலம் ஈஸ்வரேக்கும் பயக்கும் அவர்களா எல்லாத்தையும் காப்படுத்தும் ஜன்மம் சொன்னாங்க. அனுமானை நினைக்கக்கூடிய வாழ்க்கை இவ்வளவு பலம் இவ்வளவு சக்தி இருக்கும் அப்படின்னா அப்போ ஆஞ்சநேயருக்கு இவ்வளவு புத்தி வாழணும் இல்லையா? ஆனா கேட்காம என்ன சொல்லுவாங்க, அமைதியா இருக்க கேட்டாதான் சொல்லுவாங்க. இப்போ ராமன் ஆஞ்சநேயர் பார்த்து கேட்கிறார், அனுமான் நீ தானே நேரத்தில் பார்த்து நீ ரெண்டு ஒரு வார்த்தையை சொல்லலாம் சொன்னேன் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் பாலிவுட்டன். இவங்க யாருமே இருக்கிற இடம் வந்து நிஷித்தாண்டவர். அது இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுடைய இந்தியாவில் தான் பெல்லாரி அப்படின்னு ஒரு இடம், கர்நாடகா ஹம்பி இந்த இடம். அதை தாண்டியே வந்து கிடையாது. இப்போதான் முதல் தடவை கன்னியாகுமரிக்குள்ளே வந்துட்டாங்க, சேர்த்துக்கார வரைக்கும் வந்துட்டாங்க. ஸ்ரீலங்கா எந்த திக்கில் இருக்குன்னே தெரியாது. அனுமான் ஒருத்தர் தான் போய் பார்த்து வந்து மற்றதெல்லாம் லோக்கல் கேஸ், ஒருத்தர் தான் மாறிவிட்டாங்க. அவருக்கு தான் எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கிறாங்க. அவர் பார்த்து கேட்கிறார். உடனே அனுமான் சொல்றார், விபீஷணனை பார்த்தா எனக்கு சந்தேகமாகவே தோணல, எனக்கு எதுலாம் பயமும் இல்லை. ஏற்கனவே ஒரு முறை நான் விபீஷணனை லங்கையை பார்த்துருக்கேன். அந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சு தர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரே ஆலயம் தான். மற்றவர்கள்லாம் தர்மங்கிற வார்த்தையே இல்லை, தர்மங்கிற வார்த்தைக்கு சொல்லி கூட தெரியல. தர்மம் என்ன சொல்லிக்கிட்டா இசத்து ஏ அப்படின்னு சொல்ல போகுது. அந்த மாதிரியான கூட்டமா இருக்கு. கற்றா ராமதிரா அணையண்டா மற்றும் அப்படின்னு பாடினாங்க ஆழ்வார். இலங்கை பற்றி பார்க்கும்போது கல்லாத இலங்கை கட்டவிட்டகாமுத்தன் அப்படின்னு பாருங்க. இலங்கை எப்படிப்பட்டதுன்னா கல்லாத இலங்கை, படிப்பறிவில்லாத இலங்கை. படிப்பறிவில்லாத இலங்கை எப்படி சொல்லணும்? ஏன்னா ராவணன் வந்து 4 வேதமும் படிச்சுட்டான், வேதாந்தங்கள் எல்லாம் படிச்சுட்டான், எல்லா சாஸ்திரம் தான் அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் தபஸ்லாம் பண்ணியிருக்கான். அப்போ எல்லாருமே இருக்கும் பொழுது கல்லாத இலங்கை எப்படி அவர் சொன்னார் அப்படின்னா, எதை படிச்சு என்ன புரியும்? கற்றதனால் ஆய பயன் வாதறிவன் நற்றாலும் தொழாமல் வள்ளுவர் கேட்கிறாங்க. படிச்சதுக்கான அடையாளம் என்ன? பகவான் யார், கடவுள் யார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் காலையில் போய் விடத்துக்கு தெரியல அப்படின்னா எவ்வளவு படிச்சு என்ன முடியும்? அதனாலதான் கல்லாத இலங்கை அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதாரிக்காக தான் இருக்காங்க. அங்க தர்மத்தை பத்தி பேசுனா இவங்க மட்டும்தான். எப்ப பேசினா அப்படின்னா இந்திரஜித்தனா பிரம்மாஸ்திரத்தால ஹனுமான் கட்டிட்டான். கட்டுமனே ஹனுமான் என்ன பண்ணார், கட்டுண்டா மாதிரி முடியல. கட்டி போட்டப்ப நிஜமாகவே அவளை கட்டல. ஆனா கட்டுப்பட்ட மாதிரி நடிச்சது இருக்குது. ஒண்ணு யாரு அப்படின்னா ராமாயணத்துல ஹனுமான். அதே மாதிரி மகாபாரத காலத்துல அங்க நடிச்சு யாருன்னா கிருஷ்ணன். யசோதா நடிச்சிருக்காங்க, நான் கட்டிவிட்டேன், அதான் அவர் நடிச்சாரு. அதே மாதிரி ஹனுமான் கட்டுண்டாவே நடிச்சிருக்க.
தரத்தரன்னு இழுத்து போனா ராமனுடைய சபையில நிற்க வச்சு அங்க கேஸ் நடக்குது. யார் எங்க வந்திருக்க, எப்படி நீங்க உள்ள வந்த, யார் உங்களுக்கு விசா தரேன்னு கொடுத்தா, இமிகிரேஷன் ஆஃபீஸ் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அப்படிலாம் கேட்டுருக்கா. அதுக்கப்புறமா தான் தெரியுது இவர் வந்து பர்மிட்டே இல்லாம இங்க வந்திருக்காரு அப்படின்னு. லைசன்ஸே வாங்காம வந்திருக்கியா, பெட்ரோல் பேர் அப்படின்னு ஒன்றும் ஆரம்பிச்சு. அப்போ விபீஷணன் தான் தர்மத்தை எடுத்து சொல்ற, இவர் தூதனா வந்திருக்கா, தூதவரா விகர்த்திதா, தூதனை வதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சாஸ்திரம். இவர் வந்து என்ன வேணா தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா வேறொரு ராஜாவிலிருந்து தூதனா வந்திருக்க, நம்ம சொல்ல போற செய்தியை எடுத்துட்டு போய் அந்த ராஜாவுக்கு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால நீ தூதனை நினைச்சுக்கேன், இந்த விஷயம் எப்படி மறுபடியும் அங்க போகும். அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு கடலை தாண்டி போகக்கூடிய அளவு சக்தி இவனை தவிர வேற யாரும் இருக்கிறதா தெரியல. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒரு வேலை கொடுத்து ஏதாவது கண்டனம் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய குணோத்தியம் ததா லட்சண சங்கிபாதா மட்டும் சொல்லலாம், செம்புள்ளி கல்வி கேட்கலாம், ஏதாவது ஒன்று ரெண்டு அங்கங்களை இருக்கலாம். இப்படிலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கே தவிர மரண தண்டனை அப்படின்னு சொல்லல. அதனால இவன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தர்மத்தை தொடர்ந்து எடுத்து சொன்னவன் இவன் தான். ஆஹா, ராவணசையிலேயே தர்மத்தை பத்தி யாரோ பேசுறானே, யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா விபீஷணன், அதே விபீஷணன் தான் இவன் மறுபடியும் வந்துருக்கான். அதனால இவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறத நம்ம கேட்போம். ஒருவேளை ராஜ்யம் பிராப்தயமானஸ்து, ஒருவேளை ராமனுடைய சரணடைன்னா ராமன் தனக்கு ஏதாவது ராஜ்யத்தை வாங்கி கொடுப்பார் அப்படின்னு ஒரு ஆசையை வந்திருக்கலாம். அதனால அதேஷ காலே சம்பிராப்தா அப்படின்னு எனக்கு தோணல. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்காரு, சரியான காலத்துல தான் வந்திருக்கேன். எனக்கு இப்போ வந்தாதான் ராமனுடைய பக்கத்துல இருக்க முடியும். நாளை பின்ன ஸ்ரீலங்காங்கிற ராஜ்யம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதுலயே முடிஞ்சு வச்சு ராமனே அயோத்தியாவுக்கு போயிட்டாரு, அப்போ ஓடி வந்து சரணாகதி பண்ணி என்ன முடியும். அதனால அதுவும் சரியா இல்லை. எனக்கு என்னமோ இவர் வந்து சரின்னு தான் தோணுது. அவரை பார்த்தா பாவம் பண்ணல. அதனால நம்ம பக்கம் சேர்த்துலாம், வேணா உங்களுக்கு ராஜ்யத்தில் ஆசை தான் அதை வேணாம் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹனுமான் எடுத்து சொன்னார். ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா ஒருத்தராக நம்ம பக்கம் இருந்து ஓடி போடுறாங்க, ரொம்ப சந்தோஷம். உடனே சுக்ரீவா பார்த்து சொல்ற, சுக்ரீவா நீ சொன்னதும் சரிதான், நீ தர்மசாஸ்திரம் இருக்கக்கூடிய விஷயத்தை யோசிச்சு நீ சொன்ன, எதிரி பக்கத்துக்கு அவரை உடனடியாக செய்யக்கூடாதுன்னு சொன்னது கரெக்ட். அது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயம். ஹனுமான் சொல்றதையும் ஒரு யுக்தி அவர் சொல்றது சரி. சுக்ரீவா நீ என்ன சொன்ன, இவன் கெட்டவன், அதனால இவனை ஏற்கக்கூடாது, விட்டுடுன்னு சொல்ற. சரி, ஹனுமான் இப்ப என்ன சொல்ற, இவன் நல்லவன், அதனால ஏற்கலாம் அப்படின்னு சொல்ற. இப்ப நான் என்ன பண்ண போறேன், ரெண்டு பேர் சொல்றதையும் செய்யப்படுறேன். கெட்டவன் விட்டுடணுங்கிறதுக்காக சொல்றேன், நல்லவன் ஏற்றுக்கணுங்கிறதுக்காக ஏற்றுக்கொள்றேன். நான் இப்ப என்ன பண்ண போறேன், சுக்ரீவன் சொன்னது ஒன்று எடுத்துக்கிறேன், கெட்டவன் அப்படிங்கிறது. ஹனுமான் சொன்னது ஒன்று எடுத்துக்கிறேன், விட்டுடக்கூடாது அப்படின்னு. அப்போ கெட்டவனா இருந்தாலும் விட்டுடக்கூடாது. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யதே என்கிற மித்ரபாவேன சம்பிராப்தம், எப்போ வந்தேன் நீதான் என் நண்பன், நான் உனக்கு நண்பனா இருக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நம்பி வரானோ அவனை எப்படி கழுத்து வச்சு வெளியிடுறது கர்மசாஸ்திரத்தை. நத்யதே என்கிற இந்த ராமாவதாரம் நான் பண்ணதே இருக்காக, யார் யாரெல்லாம் சரணாகதிக்கு வராதோ அவளுக்கு அடையாளம் கொடுக்கறதுக்காக தான் நான் வெளியே விட்டுருக்கேன். அப்போ இவனை நான் வெளியே வந்து விட்டுருக்குன்னா இவருடைய அவதார பர்பஸே வீசா விடுறது. அதனால நான் பண்ண மாட்டேன், தெரியும் கட்டேன், எப்பவுமே நான் பண்ண மாட்டேன். தோஷோ எதிரஸ்ய ஸ்யாத், அவங்க தப்பு இருக்குமே என்ன பிரஸ்தாமே தகதிதம். சாஸ்திரங்களை தெளிவாக அப்படியே சொல்லி வச்சிருக்கா, தப்பு பண்ணவனா இருந்தாலும் எப்போ ஒருத்தர் திரும்பி வரணும் அவன் ஏற்றுக்கணும் இல்லையா, அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து விபீஷணன், ஒருவேளை நம்ம பக்கம் வந்துட்டா உனக்கு என்ன பிரச்சனை, சுக்ரீவாக்கு எதுக்காக வேண்டாம் எதுக்காக பயப்படுற, ஏன்னா அவன் மனசுக்குள்ளார ஒரு தயக்கம், ஒரு சந்தேகம், இவன் மூலமாக ராமனுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் தானே. அந்த பயம் தானே அந்த கவலையே. ஏன்னா அபிஷாச்சான் பிருத்திவியாம் செய்வராட்சசான் அங்குழில் எங்கேதாம் ஹன்யாம் நிச்சன் ஹரிகணேஸ்வர. எனக்கு யாருக்கு வந்து ஆபத்து வந்துடும் நீ நினைக்கிறேன், பிசாசுகள் கிட்ட ஆபத்து வந்து நினைக்கிறேன், தானவர்கள் மூலமாக எனக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறேன், யக்ஷர்கள் மூலமாக எனக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு நினைக்கிறேன், இல்ல
இல்ல ராட்சசர்கள் எல்லாம் ஓடி வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க பயப்படுறியா? பயப்படாத. இல்ல அவாமரம் உனக்கு ஏதாவது ஆபத்து வருவோம் நினைக்கிறியா? சுக்ரீவா பயப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் மேல கை வைக்க முடியும். நான் ஒன்றும் பண்ணல. ஒருவேளை அவாமரமா எனக்கு ஆபத்து வந்துடும் அது பயப்படாதா? அங்குழி கேட்டான் அவளெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு ராமன் வேணும்ன்ற அவசியமே இல்லை. ராமனுடைய வலது கை ஒன்று வேணும்ன்ற அவசியம் கூட இல்லை. அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விரல் அந்த நுனியாலேயே அடிச்சுவேன். அங்குழி எக்கிறேன், அங்குழின்னா அங்குழி எக்கிறேன் விரல் நுனியால அவளை நசிச்சுவேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ பயப்படுற? அப்போ சுக்ரீவன் மனசுல ஒரு சந்தேகம் தான். இது பத்தியா ரெண்டே ரெண்டு பேர் தான் இவன் ஆள், ராமன் லட்சுமணன். துணை இல்லை, பக்க பலம் இல்லை இருக்காருன்னா நம்மளோட மித்ராவியாசம் வந்து சேர்ந்துருக்காரு. நம்ம 70,000 ரூபாய் கூட்டிட்டு வந்துருக்கோம். ஒன்றும் இல்லை, 2 இல்லை, 70,000 வரணும். இதை வச்சுட்டு மேற்கொண்டு ஒரு நாள் இதை கட்டிக்கிட்டு வந்தா இப்போ சொல்ற ஈச்சன் ஹரிகணேஸ்வரர் நான் மனசு வச்சேன்னா எல்லாத்தையும் அடிச்சு ஒழிச்சுருவாங்கிறாரு. அப்போ இவர் மனசு வைக்க வேண்டியதானே, இவர் எல்லாத்தையும் அடிச்சு ஒழிக்க வேண்டியதானே, எதுக்கு நம்மளை கூட்டி வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சூரிய மனசுல ஒரு சந்தேகம் வந்துதான். உடனே மறுபடியும் சொன்னாராம் ஈச்சன் ஹரிகணேஸ்வரர் நான் மனசு வச்சதுனால தான் எல்லாரையும் அடிச்சுமே சுக்ரீவான்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஆனா அப்படி சொல்லாம என்ன சொன்னார்? ஈச்சன் ஹரிகணேஸ்வரர் அப்படின்னா. ஹரிகணேஸ்வரர் அப்படின்னா குடும்ப கூட்டத்தின் தலைவனே அப்படின்னா இருக்காங்க. அப்படின்னா நான் மனசு வைக்கவே தான் நீ குடும்ப கூட்டத்தின் தலைவனா இருக்க. நான் மனசு வைக்கலாம் என்ன ஆயிருக்கும்? நீ வந்து என் விஷயமுக பர்வதத்துல இருந்துருப்ப, ஒழிஞ்சு வாழ்ந்துருப்ப, யார் வந்தாலும் பயந்துருப்ப, அந்த கேஸ் போட்டு ஆளுநர் கூட ஓடிட்டு போயிருப்ப. வாசமாவே சொல்ற பொழுதுதான் வந்துருக்கான் பாருங்க பயந்துட்டு போற. நான் மனசு வச்சதுனால தான் இன்னைக்கு நீ ஹரிகணேஸ்வரர். இந்த விஷயத்தை மறந்துட்டே செய்வா. அதனால உனக்கு இந்த பயமே வேண்டாம். இந்த அவதாரத்தினுடைய பலனே என்ன தெரியுமா? இதனுடைய உத்தேசமே என்ன தெரியுமா? சர்வேவ பிரபன்னாய தவாஸ்மி யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம் ஏதத் பிரதம். இந்த அவதாரத்துல நான் ஒரு பட்டம் வச்சிருக்கேன். என்ன ஒரு பட்டம் அப்படின்னா, ஏகாதசி நம்ம பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஏகாதசி அன்னைக்கு நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னா, சில பேர் ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவேன், ராத்திரி பழம் மட்டும் சாப்பிட்டேன், சில பேர் தீர்த்தம் மட்டும் குடிப்பேன், சில பேர் நிறுத்தோபவாசம் தண்ணியோட குடிக்காம உபவாசம். இந்த மாதிரி ஒரு உறுதியோட இருக்கிறது தான் பரதம். இப்போ ராமன் வந்து ஒரு பக்கம் வச்சிருக்காரு அந்த அவதாரத்துல. என்ன அப்படின்னா ஏதத் பிரதம், இதுதான் ஒரு படம். என்ன அந்த படம் அப்படின்னா சர்வேவ பிரபன்னாய சரணம் 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 மறுபடியும் மறுபடியும் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. சகிருத்து அப்படின்னா ஒரே ஒரு தடவை ராமா சரணம் ஒரே ஒரு தடவை சொன்னா போதும். சர்வேவ பிரபன்னாய தவாஸ்மி நான் அவனுடைய ஆள், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு யாச்சதே யார் ஒருத்தன் அவையும் கேட்டு வரானோ அவையும் சர்வபூதேப்யா ததாமி அவனுக்கு எல்லா விதமான உயிர்களிடமிருந்தும் நான் பாதுகாப்பை கொடுப்பேன், அவனுக்கு அபயம் கொடுப்பேன். பார்க்கக்கூடிய அஞ்சலி பரமாத்ரா சித்தம் தேவபிரசாதி இவரே இருக்கிறார். இப்படி ஒரு பேய் காட்டார், இப்படி ஒரு பேய் காட்டார். எந்த பக்கத்தில் போனாலும் பின்னாடி இதுதான் பேய். அப்போ ஒரு பேய்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பேய்க்கு அபயம், இன்னொரு பேய்க்கு வரதான். அபயம் அப்படின்னா பயமே உனக்கு வேண்டாம். எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன், உனக்கு பயம் வேண்டாம் அப்படின்னு காட்டக்கூடிய கை அபயம். அந்த அபய ஹஸ்தத்துல பார்த்தீங்கன்னா சில கோயில்கள்ல பெருமாள் இங்க அழகா ஒரு ஆபரணம் சாத்தியிருப்பார். அந்த ஆபரணத்துல என்ன இருக்கும் அப்படின்னா மாசுச்சகா அப்படின்னு. மாசுச்சகா அப்படின்னா கவலைப்படாதே அப்படின்னு. அது பகவத்கீதை கிருஷ்ணன் சரஸ்வரத்துக்கு ஒரு வரி சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் அகம்பா சர்வபாப்யேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகா அப்படின்ற அந்த கடைசி 2 வார்த்தையில கையில் எடுத்து வச்சிருக்கிற உனக்கு அவையும் கவலைப்படாத அப்படின்னு. இன்னொரு கை வரத ஹஸ்தம், வரத கொடுக்கக்கூடிய கை. அந்த வரத ஹஸ்தம் மூலமா என்ன காட்டியிருக்கார் அப்படின்னா திருவடியை காட்டி, அந்த கை அவருடைய திருவடியை காட்டியிருக்காரு. அதை பார்த்தாலும் நீ என்னுடைய திருவடியில வந்து விடு அப்படிங்கிறத காட்டியிருக்காரு. அதுக்கு ஒரு பெஸ்ட் வித்தாந்தம் எது அப்படின்னா
நல்லவனை காப்பாற்றுறதுல ஒன்றும் பெரிய விஷயமே, அது ஒன்றும் சுவாரஸ்யமே. நல்லவனை காப்பாற்றினார் அப்படின்னா அது என்ன வருது? இப்போ நான் வந்து சாட்சி டீச்சர், ஒரு குழந்தை 97, 98 மார்க் வாங்கிட்டு அதை கூப்பிட்டு நான் ஒரு டியூஷன் எடுக்கிறவா உட்காந்து படி அப்படின்னு அதை படுத்தி அதை 100 மார்க் வச்சுக்கோங்க. அது ஒரு பெருமையா? அதே 30-40 மார்க் வாங்கக்கூடிய ஒரு குழந்தையை கூப்பிட்டு அது உற்சாகம் கொடுத்து அதை மோட்டிவேட் பண்ணி கவலைப்படாத நான் உனக்கு சொல்லித்தரேன் நீ படி அப்படின்னு சொல்லி அதை ஒரு 70-80 மார்க் வாங்க வச்சா கூட அதுதான் ஒரு பெரிய விஷயம், அதுதான் பெருமை, அதுதான் கௌரவம். அதுபோல பகவானுக்கும் என்ன அப்படின்னா பரமபக்தனா இருக்கக்கூடியவர்களுக்கு பிரகலாதத்துக்கு மோட்சம் கொடுக்கறது என்ன ஒரு காரணம்? அவர் புத்தான நமக்கு கண்டிப்பா மோட்சம் தான் இல்லையா? துருவனுக்கு இவர் என்ன கொடுத்தது? தானே துருவனுடைய சாதனையாக வளர்ப்பார். அப்போ மகா பாப்பிகள் வரணும், அவளுக்கும் இவர் மோட்சம் கொடுத்தார், முக்கிய கொடுத்தாருன்னு சொல்லணும். அப்பதானே பெருமாள் பரமகாரணிகன் தயாவான் அப்படிங்கிற ஒரு பேர் வரும். அது என்ன வித்தாந்தம் அப்படின்னா, சித்திரக்கூடத்துல ராமன் சீதையும் ஒரு நாள் இருக்கிறப்போ ரொம்ப தூரம் வேலையாடிலாம் வந்திருக்காரு ராமன். அதனால களைப்பாரு. ஒரு மரத்துக்கு அடியில சீதை உட்காந்துருக்கா. அவன் மடியில தலையை வச்சுட்டு ராமன் சமூகத்தில் படுத்து தூங்கியிருக்கார். சுமசுத்தா பரந்தவ அழகா படுத்து தூங்கியிருக்கார். தூங்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கார் ராமன். அப்போ திடீர்னாங்க காக்காசுரன் அப்படின்னு அவன் யாருனாக்க ஜெயந்தன் அப்படின்னு இந்திரனுடைய சித்திர கூட இருப்ப சிறுகாக்கை முலை தீண்ட அத்திரனை கொண்டேறிய அனைத்துலகும் பிரிந்தோடி இத்தகனே ராமாவோ என்ன பயம் என்றழைக்க அத்திரனை கொண்டர்கள் அறுத்ததுமோ அடையாளம். அந்த காக்காசுரன் வந்து என்ன பண்றான்? சீதையுடைய மார்பில் வந்து திருப்ப வந்து குத்திருக்கான். சீதையை சுசுன்னு விரட்டுறா. ரொம்ப வேகமா விரட்ட முடியல. ஏன் அப்படின்னா அவனால ராமனுடைய தூக்கம் கலந்துருக்கும் அப்படின்னு ரொம்ப மெதுவா கட்டி பார்த்தா அது போகவே மாட்டேங்குது. ஆனா மறுபடியும் வந்து பண்ண கூட்டத்தில் என்னாச்சு? அவன் உடம்புல இருந்து ரத்தம் சொட்டுறது. அதுல ஒரு சொட்டு ராமனுடைய நெற்றிய சொட்டுன்னு விழுந்து சுட 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 வெந்நீர் இருந்தா மாதிரி இருந்தான் ராமனுக்கு. உடனே கண்ணை முடிச்சு பார்த்தா சீதையுடைய உடம்புக்கு ரத்த பிரவாகமா வந்துருக்கே. யார் பஞ்சவத்திரேன போகினா வாய திறந்து இருக்கக்கூடிய ஒரு பாம்போட யார் விளையாடுறது அப்படின்னு அவ்வளவு கோபம் வந்து உடனே என்ன பக்கத்துல இருந்த ஒரு புல்லை எடுத்த பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஜெபிச்சு அதை விட்டு எரிஞ்ச. யார் பண்ணாங்க கூட பார்க்கல, விட்டு எரிஞ்ச. அந்த புல்லு தானா தேடி ஓடுறது. காக்காசுரன் பார்த்து காக்கை நினைச்சது நம்ம பறந்து தச்சு விடலாம் அப்படின்னு. ஆனா அஸ்தம் துரத்திட்டே வருது. இந்துக்கு உலகத்துக்கோ ஓடுது, உலகத்துக்கும் திரும்பி ஓடுது. அவன் அப்பா இந்திரனே சொல்லிட்டான், என்னால உங்களை காப்பாற்ற முடியாதா, இந்த இடத்துக்கு யாரும் போய்ப்போம். உன்னை துரத்தி இந்த ஒரு அஸ்தம் எங்களையும் சேர்த்து எரிச்சுனோம். நீ முதல்ல கிளம்பி ரிஷிகள் முனிவர்களுக்கெல்லாம் போய் கேட்கலாம், வாழ முடியாதுக்கா, தேவர்கள்லாம் முடியாதுக்கா. அனைத்துலகம் தீர்ந்தோடி கடைசியில என்ன பண்ணிட்டு ராமாவோ அப்படின்னு ஓடி வந்து விழுந்தது. 3 உலகம் சுத்தி ஓடி வந்ததால் கடைக்கு விழுந்து விழணும் கூட தெரியல. தலைமாரி கால மாதிரி விழுந்தது. அப்படிப்பட்ட அந்த ராமத்தையும் பார்த்துட்டு இறக்கம் சீதைக்கு அவள் என்னன்னா காலத்தால் திருப்பி விட்டாளாம். அதனுடைய தலை ராமனுடைய திருவடி இருக்க விடலாம் மாதிரி கொண்டு விட்டாளாம். அதை பார்த்த உடனே ராமன் பார்த்த, உங்ககிட்ட இவ்வளவு நேரம் இருந்தாலும் அவசரம் இருந்தது, அதுக்கு போய் இது பண்றியே அப்படின்னு. அப்போ சீதை சொன்னாங்க, என்ன பண்றது, நம்ம குழந்தை மற்ற குழந்தைக்கு அதை பேச்சு கொஞ்சம் இருக்கோம், விளையாடி இருக்கோம். அதில் வந்து கண்ணு கண்ணாடி இருக்கும், கண்ணு என்ன பண்ணுவோம், கண்ணையை கூட ஊற்றிக்கும். அதுக்காக அதை அடிக்க முடியுமா? நம்ம குழந்தை தானே அப்படின்னு நம்ம அதை எழுதுறது இல்லையா? அதே மாதிரி இதுவும் நம்ம குழந்தை தானே அப்படின்னு கிருபையா பாத்தியா நம்பிக்கை புஸ்தகா. அவன் பண்ணக்கூடிய தப்பு எப்படிப்பட்ட தப்பு அப்படின்னா மதாசகா, அவனுக்கு மரண தண்டனையே கொடுக்கலாம். அப்பேற்பட்ட தப்பு பண்ணாங்க. கிருபையா சத்தியபாலயா, கிருபையோட அவர் காப்பாத்தினார் இல்லையா? காக்காசுரன் பண்ண தப்பையும் ராவணன் பண்ண தப்பையும் பார்க்கும். 2 பேருமே என்ன பண்ணாங்க? சீதை கிட்ட அபசாரம். ஆனா ராமன் கொடா போறது காக்காசுரன் பண்ணி சொல்லிட்டார், ராவணனை சமகாரம் பண்ணிட்டார். இது ஏன் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அங்கதான் சூக்ஷ்மம் உங்களுக்கு. ஏன்
அப்படின்னா தாத்தாசுரன் மட்டும் இல்லை, எப்பப்பெல்லாம் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணவாரெல்லாம் ராமன் கிட்ட வந்து மாட்டிக்கிறாரோ அப்ப பக்கத்துல சீதை இருந்தா அப்படின்னா அவ எல்லாரும் தப்பிச்சுடுவான். சீதை எப்ப இல்லையோ எல்லாருக்கும் சமாளம். ராமன் ஆரம்பம் இருப்பாங்க. காளையாவாக நடந்ததா பக்கத்துல சீதை கிடையாது, சுபாபாவாக பண்ணாரா பக்கத்துல சீதை கிடையாது, மாரிச்சு நடிச்சாரா பக்கத்துல சீதை கிடையாது. ஆனா சீதை இல்லாதப்போ அதே மாரிச்சு மாட்டினா மாரிச்சு நடி. அதே மாதிரி சீதாயை பிரிச்சா அதனால ராமன் மாமன். இப்போ இதுல என்ன தெரியணும் அப்படின்னா எப்பவுமே விராட்டியோடு இருக்கக்கூடிய பெருமாளை தான் நம்ம சேர்க்கணும். விராட்டி இல்லாத பெருமாள் கிட்ட போனோம்னா அவருடைய ஏகப்பட்ட கேள்வி எழுப்புவார். டக்குன்னு ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு, நீ என்னென்ன பண்ண, என்னென்ன தெரியல, என்னென்னலாம் பண்ண ரெக்கார்ட் வச்சிருக்காரு, இது பண்ணி இதை பண்ணி வரிசையாக கேட்டே இருக்காரு. நமக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு முடியவே முடியாது. ஆனா விராட்டி இருந்தாங்க என்ன பண்ணுவார், டக்கு டக்கு பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ஒரு பையன் அவனுக்கு மோட்டர் பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசை, அவனுக்கு பர்த்டே வந்து நேரம் அப்பா கிட்ட போய் எப்பா அப்பா எனக்கு மோட்டர் பைக் வாங்கி கொடுத்தா, என்ன பையன் அவன் சைக்கிளே ஓடுறது எல்லாம் ஒன்று இருக்கிற பைக்கு இல்லைப்பா, என் ஃப்ரெண்டுலாம் வச்சுருக்கா, எனக்கு ஒன்று வேணும், என்ன பைக்கு, எனக்கு பல்சர் வாங்கிட்டு, எனக்கு அல்சர் வரும்போது வச்சு எனக்கு ரொம்ப கொஞ்சம் தொங்கி போச்சு, எப்படி சொல்லிட்டாரு எப்பா அப்படின்னு கொஞ்சம் சாப்பாடு மாட்டாங்க. அம்மா அங்கே இருக்கிற சாப்பாடு உட்காந்துருக்கேன், இந்த மாதிரி பைக் வேணும்னு அப்பாட்ட கேட்டேன், வாங்கி தர மாட்டேன். சரி இப்படி அப்படியா, உனக்கு என்ன பைக் வேணும் அவர் சொன்னேன், இது நீ வாங்கி தர மாட்டேன், நான் வாங்கி தர மாட்டேன், என்ன நடக்குது அதெல்லாம் கேட்கற விதத்தில் கேட்க மாட்டேன், இப்படிலாம் கேட்கக்கூடாது. சாயந்தரமா நம்ம ஆஃபீஸில் கிடுக்கிட்டு நல்லா ஒரு டிகிரி காஃபி போட்டு சுட 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 இருந்து வச்சு கூடவே கொஞ்சம் கேஸ் இதெல்லாம் பண்ணி எடுத்து போய் மாமா என்ன நீ இதெல்லாம் பண்ணிச்சுக்க படம் திடீர்னு தோணிட்டு பண்ணேன், சாப்பிடுவேன், நம்பிக்கேன், சாப்பிடுவேன். அது எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தால் அப்புறம் எல்லாம் நின்னா 9 நான் கொடுத்துருக்கப்போ இந்த பையன் என்னமோ சொல்றது என்னன்னு கேளுங்க. என்ன சொல்றாங்க, உள்ள ராமன் சொல்லலாம் நடக்கலாம், அது எல்லாம் வந்து விபீஷண சரணாகதியெல்லாம் உபன்யாசம் பண்றாங்க. நான் கேட்கணும்னு ஆசையா இருக்கு, அவ்வளவு போக முடியல. இந்த பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் கூட்டிட்டு போவான், நானும் போய் அதெல்லாம் கேட்டு வந்துடுவேன், ஏதாவது கடையில் பார்த்தோம்னா உபயோகமாக இருக்குமே அதுக்காக. ஓ அப்படி சொல்றியா, என்ன வேணுமா, லோன் கேட்குறான், சரி அது அவனை கூட்டி வா, கடைக்கு போய் அது என்னன்னு பார்க்கலாம், ஏற்கனவே பார்த்துட்டாங்க கடைக்கு போய் அது என்ன கலர்னு கூட பார்த்து வச்சுட்டானா, இப்போ என்ன பண்ணணும், பேமெண்ட் மட்டும் தான் பாருங்க, அதுதான் சரிதான். அதுதான் விராட்டி பண்றாராம். இதுதான் புருஷகாரம். நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் சரியான நேரத்தில் அந்த ரெக்கமெண்டேஷன் அப்படின்றத விராட்டி பக்கத்தில் இருந்து பண்ணிட்டே இருக்கலாம். அப்போ விராட்டி இல்லாதப்போ பெருமாள் கிட்ட போனோம்னா நமக்கு எல்லாம் அவ்வளவுதான். அதுதான் ஆழ்வார் அழகாக சொல்ற, கல்லாத இலங்கை கட்டெழுத்த காவத்தன் அல்லாத தெய்வம் நானிலே பொல்லாத தேவரை திரு இல்லாத தேவரை. திரு இல்லாத தேவரை, மகாலட்சுமி பக்கத்தில் இல்லைன்னா அந்த தேவர் எப்படிப்பட்டவரா, பொல்லாத தேவரை, தேவர் அல்லாதே. அவர் தெய்வமே கிடையாது. ஏன்னா தெய்வம்னா யாரு, கருணை இருக்கும், கிருபை இருக்கும், தயை இருக்கும் இல்லையா. பெருமாள் தனியாக இருக்கும் பொழுது ரொம்ப சட்டத்திட்டம்லாம் ரொம்ப பேசுவார். அவர் பேசுறது வாசம். ஏன் அப்படின்னா ஜீவாத்மாக்களை படைச்சிட்டு அவ மறுபடியும் எப்படி மோட்சத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு அது ஒரு புரியலையா, சரி இதை சொல்லி தரதுக்காக நானே வந்து அவதாரமா பிறந்து காட்டுறேன், நடிச்சு காட்டுறது பண்ணிட்டு அப்போது நமக்கு தெரியல அப்படின்னா ஆச்சாரிய ரூபமா அவதாரம் பண்ணி வழியெல்லாம் காட்டிச்சு. அப்பவும் நான் வரமாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது, அப்போ அது பாப்பா வரதான் செய்யும். அப்போ லிஸ்ட் போட்டு எல்லாம் கேட்க, அப்போ திருவில்லா தேவரை அவர் எப்படி இருக்குன்னா பொல்லாத தேவரை, தேவர் அல்லாரே, தேரேன் தேவ். அவர்கிட்ட மட்டும் நான் போகவே மாட்டேன், நரசிம்மன் கிட்ட போக மாட்டேன். லட்சுமி நரசிம்மன் தான் இருக்கும். லட்சுமி இல்லாத நரசிம்மன் மட்டும் தெரியாதான் போகணும். அது மாதிரி ராமன் கிட்ட சீதை இல்லாதப்போ யார் யாரெல்லாம் போனாலும் அவளை மாட்டினார். சீதை இருக்கும் பொழுது எல்லாரையும் காப்பாற்றினான். அப்பதான் பராசர கட்டர் அப்படின்றவர் அவர் சொல்றாராம், ராமன் சரணாகதி ரொம்ப பெருசு சிறப்பு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பெருசு, காக்காசுரனுக்கு சரணாகதி கொடுத்தார், விபீஷணனுக்கு சரணாகதி கொடுத்தார், அது என்ன பெரிய விஷயம். ஆனா ராமனை விட சிறந்தது யாருன்னா சீதாதேவி. சீதை தான் மிகச் சிறந்த சரண்யா.
இவன் சரண்யா அப்படின்னு சந்தேகம் இல்லை. இதெல்லாம் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணோம்னா சீதாதேவி தான் ஒருபடி மேல் அப்படின்னு உடனே ரங்கநாதர் கேட்கலாம், எப்படி பண்ணி சொல்ற, எதை வச்சு சொல்ற அப்படின்னா, சீதாதேவி சிறச்சாரியா அசோகனத்துல, அப்போ அவளை சுற்றி நிறைய ராட்சசிகள் அவெல்லாம் துன்புறுத்திட்டே இருந்தா, சீதை அடிப்போம், கொல்லுவோம், கிள்ளுவோம், என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தா. அப்போ ஆஞ்சநேயர் பார்த்த, ஆஹா எங்க அம்மா இப்படிலாம் படுத்துறீங்களா, ஒரு கால் ஒரு நாள் என்ன பண்றேன் அப்படின்னு மனசுல கருவிட்டு இருக்க. ராவண சம்ஹாரம் முடிஞ்சது. நேர சீதை கிட்ட போய் விஷயத்தை சொல்றாரு, அம்மா ஜெயம் 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 ராகவன் விஜயராக நாயகர் வாங்க ஒரு வர அப்படின்னு. சீதைக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆஹா நல்ல செய்தி கொண்டு வந்தப்பா, 2 மாசம் முன்னாடி ஓடி வந்த நல்ல செய்தி கொடுத்து இப்ப மறுபடியும் ஓடி வந்து என் பர்த்தா ஜெயிச்சுட்டாருன்னு சொல்ற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உனக்கு பரிசு கொடுக்கறதுக்கு கிட்ட உண்மையே இல்லையேப்பா அப்படின்னாங்க. அப்போ ஹனுமார் கேட்டாராம், அம்மா எனக்கு பரிசு கொடுக்கணும்னா ஒன்னே ஒன்று கொடுக்கணும், எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். என்ன வரம் அப்படின்னா, இந்த ராட்சசிகளை எல்லாம் வதம் பண்றதுக்கு எனக்கு ஒரு வரம். இவாளையெல்லாம் நான் விதவிதமா கொல்ல போறேன், ஒருத்தரை அடிச்சே கொல்ல போறேன், ஒருத்தரை நசுக்கியே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்க ராட்சசிகள் எல்லாம் நடுங்கிறாங்க. என்ன ஆகும் ஏதாவது நாம தான் எனக்கு ஆமா ஆமா வாசம் திருமணிக்காக கட்டி வச்சு இதெல்லாம் சொல்லுவோம், ஐடியாவும் இருக்கும் இல்லையா. ஆனா சீதா சொன்னாராம், பண்ணாரு, பாபானாம் வா சுபானாம் வா பதார்த்தானாம் லவங்கமன. அவன் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தால், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தால், அவனுக்கு மதம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிலை இருந்தாலும் ஆர்யம் காருண்யமாகிய நம்ம படிச்சவங்க, நமக்கு அறிவு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அவங்க கருணை கொள்ளணும். ஏன்னா நகஸ்டின் நாவராதி அவரே செய்யாதவர்கள் பற்றி ஆரம்பிங்க. ஏன் நானே நம்ம செஞ்சிருக்கேன். லட்சுமணன் பார்வைய கேட்டு ஒரே இடத்துல இருந்ததுன்னா எனக்கு இந்த ரெடி வந்துருமா? நான் தானே லட்சுமணன் பார்த்தேன், அதனால தான் நான் தனியாக மாட்டேன், ராவணன் தூக்கிட்டு வந்து அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன். ராமன் தப்பு பண்ணலையா, லட்சுமணன் தப்பு பண்ணலையா, எல்லாருமே தப்பு பண்ணிருப்பாங்க. நகஸ்டின் அபராதி, தப்பு பண்ணாத வாழ்வது யாருமே கிடையாது. ஆனா நமக்கு சக்தி இருக்கு. அப்போ ஒருத்தர் பாவம் அப்படின்னு இருக்கானா அவளை அழிக்கக்கூடாது, அவளை காப்பாற்றுறது தான் நமக்கு சிறப்பு மேன்மை அப்படின்னு சொல்லி சரணாகி கேட்காத ராட்சசிகளுக்கு சரணம் கொடுத்தா இல்லையா. அப்ப சீதா பெருசா ராமன் பெருசா? அதனால சீதாதேவி தான் பெருசு அப்படின்னு பராசரத்தை பாடுற. அப்போ அதே விஷயத்தை தான் ராமன் சொல்லி கேட்கிறார். அபயம் சத்தபூதேவியாக ராமியர்கள் தொடர்ந்துமே எல்லாருக்கும் சரணாகதி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அவதாரமே எடுத்துருக்கேன். அது பெற்றோர்பட்டிருக்கேன் சித்திவா, உனக்கு கடைசியா ஒரே ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு டைம் போயிடும், புறாக்கதை சொல்றேன். உடனே அவ கேட்டா, அங்கே டைம் வந்து போட்டு புறாக்கதை சொல்ல நேரமாயிட்டு, ராமனே அந்த நேரத்தில் தான் புறாக்கதை சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்கே விபீஷன் காட்டு இருக்க, அங்கே ராவணாதிகளாக காட்டு இருக்கா, இங்கே வானராதிகளாக என்ன நடக்கிறது தெரியல. அப்போ ஒரு அற்புதமான ஒரு புறாக்கதை சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு ஆண் புறா பெண் புறா ரெண்டு தான். அதை ஒரு வேடன் அடிக்கிறதுக்காக பறந்து ஓடிடலாம். அதில் ஆண் புறா கொஞ்சம் வேகமாக பறந்துருக்கு, பெண் புறா அப்படி இல்லாமல் பறந்துருக்குள்ள வேடன் அடிச்சுட்டான். அதை எடுத்துட்டு போயிட்டான். இந்த ஆண் புறா பாப்பாப்பா இது ஜோடி அடிச்சுட்டாங்க ஒரு நாள் பள்ளி வச்சுட்டே இருக்குது. ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் அதே வேடன் அதே ஆண் புறாவை பற்றி ஓடிடலாம். இது விட்டு தச்சு ஓடிட்டு ஒரு மரத்துக்கு அடியில் போய் உட்காந்து கிளம்பல. இவன் தேடி தேடி பார்க்கலாம், ஒன்றும் கிடைக்கவே சொல்லிட்டு அதே மரத்துக்கு அடியிலே வரான். சோர்ந்து போய் பசி தாகம் மயக்க நிலையில வந்துருக்கான். அப்போ ஜோடு மழை போட்டு நல்ல குழு என்ன பண்றதுன்னு தெரியாம சுண்டிகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நெருப்பு முட்டி உட்காந்துருக்கான். பசியில உயிரே போயிட்டு போட்டுருக்கு. அப்ப அந்த புறா அந்த வேலை பார்க்குது, ஆஹா இவன் நம்முடைய வீட்டுக்கிட்ட வந்துருக்கான், நம்ம சரணத்துக்கு இருக்கான், இங்க வந்து இவன் கஷ்டப்படுறதை நம்ம பார்த்துருக்காமா, இவன் உயிரை காப்பாற்ற வேண்டியதுடைய கடமையாச்சுன்னு சொல்லிட்டு அந்த புறா என்ன பண்ணிட்டான், தானே அந்த நெருப்புல வந்து குதிச்சுட்டான். தானே பக்குவப்பட்ட ஒரு அண்ணனா மாறி அந்த வேடனுக்கு தன் உடலையே உணவாக்கி கொடுத்தான். அதை சாப்பிட்டு அந்த வேடன் உயிர் வாழ்ந்தான். அந்த புறாவுக்கும் நமக்கும் வித்தியாசம் வேண்டாமா சுதீவா அப்படின்னு சுதீவ் பார்த்தான். ராமாயணத்தை எடுத்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், புறாக்கள் நல்லா இருக்கு, ஆனா என்ன சொல்ல வர நீங்க விளக்கமா சொன்னேன் அப்படின்னு ராமன் சொன்னாராம். இந்த கதை உனக்கு புரியா, அந்த ஆண் புறா தான் அந்த பெண் புறா தான் சீதை, அந்த துரத்தின் வந்த வேடன் தான் ராவணன். அந்த கதையில் என்னாச்சு, ராவணன் சீதையை கொல்ல சிறைதான் வச்சிருந்தான். ஆனா இந்த வேடன் புறாவை கொண்டுட்டான். இங்க ஆண் புறா என்ன பண்ணிட்டு தன் உயிரியே கொடுத்து அந்த வேடனை காப்பாற்றிட்டு, நான் அதெல்லாம் பண்ண போறதில்ல, அவன் தம்பிக்கு சரணாகதி தான் கொடுக்க போறேன், அது உனக்கு பொறுக்கலையா, அது கூடாத எல்லாம் செய்யக்கூடாத
இதுக்காக தானே நான் இந்த அவதாரமே எடுத்து வந்திருக்கேன், சுரீவா இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்ட உடனே சுரீவனுக்கு மனசு இறங்கி போச்சான். ராமா, உன்னை போல ஒரு சரணம் எல்லாரும் தேடி வந்து வேண்டக்கூடிய பக்தர்களுக்கு வரவிருப்பா. ஆனா நீ எப்பேற்பட்ட தெய்வமா இருக்க, நீயே போய் வரக்கூடிய நீ எல்லோ சரணன் அப்படின்னு சொல்லி நீயே போய் அந்த சூரியன் ஆலயம் ஹரிசிரேஷ்ட சுத்திவா விபீஷணன் விஷயத்தில் நீ தானே ஆச்சாரம், அதனால நீ தான் போகும். இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திருக்கோம், ரெண்டு நல்ல இருக்க ஒருத்தர் ஆகாது சண்டை போட்டா என்ன நம்ம என்ன பண்ணுவோம், சரி சுவாமி நீர் இலைய போடும், நீர் வந்து எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கும், ஒருத்தர் சண்டை போட்டு வேண்டாம் அப்படிதான் நம்ம பிரிச்சு விட பார்ப்போம். ஆனால் நான் அப்படின்னா யார்கிட்ட அவசாரத்தாலும் அவாடியா வச்சு நீயே கொண்டுருவோம். நீங்கள் ரெண்டு பேருமே சுவாதம் ஆகிட்டோம், ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு கொடுப்போம், ஹேண்ட்ஷேக் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுப்போம். லோகசாரங்கர் அப்படின்னு ஒரு அவர் என்ன விஷயம் என்ன பண்ணார், திருப்பானாழ்வார்கிட்ட அவசாரம் உடனே 2ஆம் தேதி கோவில் ஏதோ சாப்பிட்டார். லோகசாரம் முடிவு கேட்டார், எதுக்காக ஏதோ சாப்பிட்டீங்கன்னா அவசாரம் ஆகிடுச்சு. என்ன விஷயம் அப்படின்னா ஆழ்வார் விஷயத்துல அவசாரப்பட்டே என்ன பண்ணோம், நீரே போய் ஆழ்வார் முடியுமா. அதே லோகசாரம் முடிவு இருந்தா திருப்பானாழ்வார் அந்த தோல் மேலே தூக்கி. அதுபோல இங்க விபீஷன் ஆழ்வார் அவன் விஷயத்துல நீ அவசாரத்துக்கு இல்லையா, அதனால நீயே போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சுக்ரீவனும் சந்தோஷத்தோட போய் விபீஷணன் கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்த உடனே இப்போ அவனே ரெக்கமெண்ட் பண்றான், என்னென்ன தஸ்மாத் சித்ரம் சகாஸ்மாமி துல்யோ ராகவா, நாங்கெல்லாம் வந்து எவ்வளவு நெருக்கமா இருக்கோம், எவ்வளவு நட்போட இருக்கணும், எந்த விதமான பேதமும் இல்லாம எங்க எல்லாருமே நீ குகனோட எழுதுறானும் சுக்ரீவனோட அழுகுறானும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கியோ, அந்த மாதிரி இவனையும் அந்த கூட்டத்தில் சேர்த்துக்கோ. சகாஸ்மாமி துல்யோ பவத்தும், எங்க மேல எந்த அளவுக்கு உனக்கு கருணை இருக்கோ, எந்த அளவுக்கு பிரீதி இருக்கோ, எந்த அளவுக்கு இரக்கம் இருக்கோ, அதை விட அதிகமாக கூட இருக்கட்டும் விபீஷன் விஷயத்துல இனிமேல் அவனை காக்கவே வேண்டாம், அவனை ஏற்றுக்கோ அப்படின்னு சுக்ரீவனை கருத்து சொல்றான். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். பகவத் அவசாரம் கும்பிடு கோடியும் பாகவத அவசாரமும் மெத்தவடம் போலேதான் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா பகவான் விஷயத்தில் நம்ம ஏதாவது ஒரு அவசாரம் பண்ணோம், பெருமாளை பற்றி தப்பா பேசிட்டோம், பெருமாளை நிந்திச்சிட்டோம் அப்படின்னா கூட ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம் இல்லையா. பெருமாளை அதெல்லாம் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டே இல்லை, நம்ம குழந்தைதான் சொன்னாங்க சொல்லிட்டு தெரியாம சொல்லியிருப்பான் அப்படின்னு அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லையா. பகவத் அவசாரம் கும்பிடு கோடியில் தீரும். ஏன்னா அஞ்சல் அதை அதெல்லாம் விஷயம் முடிஞ்சு போச்சு. பாகவத அவசாரம் தட்ட பட்டம் போலேயாம். பட்டம் அப்படின்னா துணி, தட்ட பட்டம் அப்படின்னா எழுத்துக்கணும். மாமி இருக்கா, அதாவது சம்பளம் ஒரு பட்டு போடல, அதை வந்து மாமா கிட்ட வச்சு கொஞ்சம் அயன் பண்ணி கொடுக்கல, இந்த தலைப்பு கொஞ்சம் கசங்கி இருக்கு. மாமா பார்த்தா அதை பண்ணிட்டே இல்லை, திடீர்னு ஒரு செல்போனே ஏதோ அதை பார்த்துட்டு விட்டுறதுக்குள்ள என்னாச்சு, மாமி சும்மா வர இருந்து பார்த்து வாங்கி வச்சு ஒரு டிசைன் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பட்டுப்புடவை டிசைன் தூத்துக்குடியில் இந்த மாமிக்கிட்டையுமே கிடையாது, பார்த்து வாங்கினேன். அதை போய் இப்படி பண்ணி வச்சுருக்கேன், அயன் பண்ணி கொடுக்கோன்னு கேட்டது கொடுக்கணுமா, அழகா எவ்வளோ நல்லா டிசைன், 2 அண்ணன் பறவை ஒன்று முடிச்சுட்டு இருக்கா மாதிரி இப்போ பார்க்க சூடு வச்சு 2 வானவர்கள் ஒரு கை கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இப்போ திரும்ப வருமா அடுத்த பட்டம் போதேயாம். அதனால பாகவத விஷயத்தில் எந்த விதமான அவசாரம் படக்கூடாது அப்படிங்கிற ராமன் எடுத்துக்காட்டி பாகவதன் மூலமாக வரும்பொழுது சரணாகதியானது மிக சுலபமாகிறது, சர்வ வல்லமை உள்ளதாகிறது. ஸ்ரீபத்யான சிவன் நாராயணன் எல்லோருக்கும் சரணாகதி கொடுப்பதற்காகவே ராமாவதாரம் பண்ணார், கிருஷ்ணாவதாரம் பண்ணார். எல்லாரும் முடிஞ்சு எல்லாரும் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு அவருடைய திருவருளுக்கு நாம் எல்லோரும் பார்க்கிறதாக வேண்டும் அப்படின்னு தானே பிரார்த்தித்துக் கொண்டு இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வைதேகி சகிதம் சுரத்வரதே ஐமே மகாமண்டலே மத்தியே புஷ்பகமாசனே நீலாசனே சுஸ்திதம் அக்ரே வாசே பிரபஞ்சசுதே தத்துவம் வித்யக்லம் யாத்யாந்தம் தர்தாரி பரிதம் ராமம் பரேஷ்யாமலம் சதத கோவிந்தராம்